सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जय जानकीकांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शौनक भीष्म दाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे நமः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யஜ்ஞத்தில் நாம் எல்லாருமே இந்த பாகவதத்தை பிரதானமாக கொண்டு இருக்கிறோம். இப்போது எல்லாருக்குமே என்னென்னா பிடிச்சது என்னென்னா ராமாயணம் இருக்குது. ராமாயணம் பாகவதம் தான் பிரதானமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் உபன்யாசங்கள் எல்லாமே பகவத்கீதை. ஆனால் பாகவதம் தான் எல்லாருக்கும் ஒரு கவர்ச்சி. ஏன்னா பாகவதத்தில் இல்லாதது வேறு எதுலேயுமே கிடையாது. ஆனால் இந்த பாகவதத்தை பல மதத்தினர் பல்வேறு விதமாக உபன்யாசம் செய்கிறார்கள். அது ஆனால் எல்லாருக்கும் சுவையாக தான் இருக்குது. அதான் ஒரு விசேஷம். என்னென்னா எல்லா விதமான கொள்கைகளுக்கும் இந்த பாகவதம் இடம் கொடுக்கிறது. அது அத்வைதிகளுக்கு இருந்தாலும் சரி, துவைதிகளுக்கு இருந்தாலும் சரி, விசிஷ்டாத்வைதிகளுக்காக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த பாகவதம் சமமான இடத்தை கொடுத்து அவர்கள் அதிலேயே ரமிக்கும்படி செய்கிறது பாருங்கள். அதான் ஆச்சரியம். அது எப்படி தான் அந்த பாகவதம் பகவான் இப்படி, ஆனால் அந்தந்த கொள்கைகளிலிருந்து அவர்கள் நழுவாதபடி, இப்போ அத்வைதினா அந்த அத்வைத கொள்கையிலிருந்து நழுவாதபடி இந்த பாகவதத்திலிருந்து அவங்கள திருஷ்டாந்தம் காட்டி பேசுகிறாங்க. பகவத்கீதை திருஷ்டாந்தம் காட்டி பேசுகிறாங்க. எல்லாருக்கும் இடம் கொடுக்குது பாருங்கள் இந்த பாகவதம். பகவத்கீதை பகவான் எல்லாருக்கும் இடம் கொடுக்குது. பகவான் எல்லாருக்கும் சமப்பிரிய சுஹൃத் பிரம்மன் பூதானாம் பகவான் ஸ்வயம் இந்திராஸ்தியார்த்தை கதம் தைத்தியதாவது விஷமோ எதா அப்படின்ட்டு கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்வியிலே பாருங்கள், அது இந்திரனுக்காக தைத்தியர்கள் எதுக்காக வதம் பண்ணுறாரு கேட்கறது இருக்கட்டும். அது அது காரணம் பின்னாடி சொல்லிடுறாரு. அவர்கள் பழகிறவங்களுடைய சுபாவத்தை பொறுத்து தான் பகவான் எதிரியாவோ நண்பனாகவோ தோன்றுகிறானே தவிர உண்மையிலே பகவானுக்கு விரோதம் கிடையாது அப்படின்றது பின்னாடி சொல்ல போகிறார் பரிசுத்து கேட்ட கேள்விக்கு. ஆனால் சமப்பிரிய சுஹൃத் பிரம்மன்னு எல்லாரிடத்துலையும் பகவான் சமமான பிரியம் உடையவன். அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். பிரியமற்றவர்கள் யாருமே கிடையாது. இப்போ ஒரு அப்பா பிள்ளை அடிக்கிறாருன்னா பிரியம் இல்லாமல் அடிக்கிறாரா? எதுக்காக அடிக்கிறாரு? அவனுக்கு பிடிக்கல அதனால் அடிக்கிறாரா? அப்படி கிடையாது. அவன் நல்வழி பட்டு திரும்பி வரணும், அவன் திருந்தி வரணும் என்பதற்காக தான் அப்பா அடிக்கிறார் இல்லையா? அது பிரியத்தினால் தான் அடிக்கிறார். பிரியம் இல்லைன்னா ஏன் அடிக்க போகிறார்? கண்டுக்காமல் விட்டுருவார். ஒரு பிள்ளை பிரியம் இல்லை அப்படின்னா, இப்போது இன்னொருத்தருடைய பிள்ளை கெட்டு போகிறான்னா அதை பற்றி நம்ம கண்டுக்கிறதே இல்லை. உலகத்தில் எத்தனையோ பேர் கெட்டு போகிறாங்க, அவர்களை பற்றி நம்ம கவலைப்படுறதே இல்லை. ஆனால் நம்ம பிள்ளை கெட்டு போகிறான்னா உடனே அவனை அடிக்கிறோம், திருத்துறோம், எல்லாம் கண்டிக்கிறோம், பயங்கரமாக பேசுகிறோம். ஏன்? அக்கறை இருக்கிறதுனால தானே. அதுபோல் பகவான் அசுரர்களை வதம் பண்ணுறது கூட இந்த நோக்கத்தோடு தான். தேவர்களை ஆதரிக்கிறாங்க, நல்ல பிள்ளைங்களாம் சொன்ன பேச்சு கேட்குறாங்க, அவரில் அன்பாக அவங்களுக்கு சாக்லேட் கொடுத்து
அதான் சொர்க்கலோக சௌக்கியங்களை கொடுத்து அவரில் பகவான் ஆதரிக்கிறார். ஒரு சாக்லேட் கொடுத்து பிஸ்கட் கொடுத்து குழந்தைங்களுக்கு நல்லா வேண்டிய பொருள்லாம் வாங்கி கொடுத்து நல்லா படிக்கிறேன் தான் உனக்கு கிஃப்ட்டு அப்படின்னு கொடுக்குற மாதிரி பக்தர்களுக்கு பகவான் கொடுக்குறான். அப்போ சமமான பிரியமுடைய பகவான் எல்லாருக்கும் பிரியமுடையவன் தான். ஈவன் தேவரில் அசுரர்கள் கூட பிரிய முடியும். அப்படி இருக்கும்போது சாத்விகர்களாகிய அப்படிப்பட்ட பாகவதர்களுக்கு பகவான் அனுகூலமாக இருக்க மாட்டானா? அப்படின்னா பக்தர்கள் பல விதங்கள், அதில் அத்வைதிகள் இருக்காங்க, துவைதிகள் இருக்காங்க, விசிஷ்ட அத்வைதம் இருக்குது. இப்போது இஸ்கானில் பார்த்தா அபேதா சிந்திய தத்துவம், அது சில பிரபுபாதா அருமையான விஷயங்களை சொல்கிறார். அதுவும் குரு ஸ்ரீடபுரமில் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இஸ்கான் பகவத்கீதை பாகவதெல்லாம் படித்து பார்த்தா ரொம்ப எளிமையாக இருக்கும், ஈஸியாக புரியும். நான் ரெக்கமெண்ட் பண்ண சொன்னால் எனக்கு என்னென்னா இஸ்கான் பகவத்கீதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஈஸியாக இருக்கும், ரொம்ப சுலபமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஆனால் ஒன்று புரிஞ்சிக்கணும், நம்ம இந்த பரந்த மன நோக்கத்தோடு பார்க்கும்போது இந்த ஒரு இவங்களுக்கு மட்டும்தான், இஸ்கானுக்கு மட்டும்தான் கிருஷ்ணன், மற்றவங்களுக்கு கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. பரந்த மன நோக்கத்தோடு பார்க்கும் பகவான் கிருஷ்ணன் எல்லாருக்கும் பொதுவானவன். இந்த நாட்டவருக்கும் மேல் நாட்டவருக்கும் எல்லாருக்குமே பகவான் பொதுவான சமமான பிரியமுடையவன். உன்னுடைய வழியில் நீ போ, உனக்கு நான் அனுகூலமாக இருக்கிறேன், என் பக்தி தீவிரமாக பண்ணு. அப்போ அத்வைதிகள் சொல்கிறோம். ஆனால் அவர்களுக்கு பக்தர்கள் இல்லையான்னா கண்களில் கண்ணீர் மல்க ரோமாஞ்சனம் ஏற்பட பாகவதம் படிக்கிறவங்களாம் நான் கண் கூட பார்த்துருக்கேன். ஆமாம், அப்படி உருகி பாகவதம் சொல்கிறவங்களும் நான் அவர்கள் வாக்குலையும் பாகவதம் கேட்டிருக்கேன். அப்போ அவர்களிடத்தில் பகவான் எப்படி அந்த பக்தி கொடுக்குறான்? அத்வைதிகள் தானே, சரி துவைதிகள், சரி விசிஷ்ட அத்வைதிகள், எப்படியோ ஒன்று இருக்கும். இஸ்கான் பக்தர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா பக்தர்களுக்கும் பகவான் சமமான பிரியமுடி. சமப்பிரிய சுஹൃத் பிரம்மன் பூதானாம் பகவான் ஸ்வயம் சகல பூதம்னா பூதம் அப்படின்னா சகல ஜீவராசிகள்னு அர்த்தம். சகல அது ஒரு யானைக்கு ஆதி மூலமே கதறினாலும் பகவான் ஓடி வருவான். ஒரு ஜடாயுக்கு கூட சுதந்திரமாக மோட்சம் கொடுப்பான் பகவான். அப்படிப்பட்டவன் தான். அதனால் ஜீவன் மாத்திரத்தில் இருக்கக்கூடிய சகல ஒரு விருட்சங்களுக்கு கூட விமோச்சனம் அளித்தார் பகவான். நலகோபுரம் மணிக்கிறவன் என்ற குபேரனுடைய புத்திரர்கள் மரமாக சபிக்குவா, அந்த மரங்களாக இருந்த அவர்களை பகவான் உரல்கள் மூலமாக அவர்களை விடுவித்தான். அவர்களுக்கும் பகவான் விமோச்சனத்தை அளித்தான் கிருஷ்ண பரமாத்மா. அப்போ எல்லாருக்குமே பகவான் சமமான பிரியமுடையவன், எல்லாரிடத்துலையும் பகவான் கருணை உடையவன். அப்படின்னும் போது யாருமே இதில் பேதம் கிடையாது. நாம் கொஞ்சம் இந்த பரந்த மன நோக்கத்தை கொஞ்சம் வெளியே வந்துடணும். இந்த ஸ்தாபனம் அந்த ஸ்தாபனம் எல்லா ஸ்தாபனம் வசதி தான், ஆனால் எல்லாருக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணுறான்றதை நம்ம புரிஞ்சிக்கணும். அப்போ நம்ம எல்லாத்துலேயும் நம்ம எல்லா இடத்துலையும் பாருங்கள் இந்த ஒற்றுமை நம்ம காணப்படும். பகவத் பக்தியில் எல்லாமே மிதக்கிறாங்க. பூர்ண கண்ணீர், ஆனந்த கண்ணீர். சொல்லப்போனால் இந்த கிருஷ்ண பிரேமையில் ஆராய்ச்சி பண்ணி ஞான விசாரம் பண்ணி பகவானை அந்த வேதாந்தத்தோடு கூடிய பக்தியை காட்டிலும் வெறுமனே பக்தி பண்ணுறவங்களுக்கு தான் சுலபமாக மனசு உருகுது. சரளமான ஹிருதயத்தோட பாகவதம் அவர்கள் அனுபவிக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போது இந்த ஆத்மா பரமாத்மாவுடைய சேவகன் நான், பகவானுக்கு தான் சேவை செய்யணுன்றதெல்லாம் கரெக்டு. ஆனால் இவர்களிடத்தில் பார்த்தா இந்த மனம் உருக்கமோ இந்த நெகிழ்ச்சியோ உடம்பு ரோமாஞ்சனமோ இதை நம்ம பார்க்க முடியறதில்ல. இவர்கள்லாம் என்னென்னா இவர்கள்லாம் ஆராய்ச்சி பிரகாரமாகவே இவர்கள் விஷயத்தை சொல்கிறாங்க. ஆனால் அதாவது இவருடைய பக்தி வசதி, ரொம்ப வசதி. நான் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மதிக்கிறேன். ஆனால் அந்த நெகிழ்ச்சி உள்ள கிளர்ச்சி இது சுலபமாக அத்வைதிகளால் அடையப்படுவது போல இவர்கள் வைஷ்ணவர்களே ஆனாலும் சில பேர் இடத்துல பார்த்தா இந்த நிகழ்ச்சிகள் காணப்படலை. இவரெல்லாம் எப்போ ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ப்ரொசீஜராக இப்போ சிக்ஷா அதுக்கப்புறமா தீக்ஷா அப்படின்னு ஒரு முறைகள்லாம் வச்சுருக்காங்களோ, இது படிக்கணும், ஸ்மால் புக்ஸ் படிக்கணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும், அதை படித்து அப்புறமா அதை தெரிஞ்சிக்கணும், அதுக்கப்புறமா அதை தெரிஞ்சிக்கணும், அப்புறம் பகவத்கீதை படிக்கணும், அப்புறம் பாகவதம் படிக்கணும், எப்படின்னு இந்த இஸ்கான்லேயே பார்க்குறோம். இப்போ இந்த சிஸ்டமேட்டிக்காக எல்லாம் பண்ணால் இந்த இடத்துல பார்த்தா மன உருக்கம் காணப்படலை. மன உருக்கம், நிகழ்ச்சி, அந்த ஒரு உயர்ந்த நிலை, அந்த பக்தியினுடைய பராகாஷ்டை. ஆனால் ஒன்றுமே இல்லை, வெறும் மூலப்பாராயணம் படிக்கிறாங்க. படிக்கும்போதே பார்த்தா கண்களில் கண்ணீர் வருது, ரோமாஞ்சனம் ஏற்படுது, உள்ளர்ச்சி போகுது, அப்படியே ஒரு ஸ்டன் அப்படி நின்றுறாங்க. அந்த பாகவதம் படிக்கும்போதே அவர்களுக்கு எப்படி இந்த மாற்றம் ஏற்படுது, அவர்களுக்கு எப்படி இந்த உள்ள கிளர்ச்சி ஏற்படுகிறது,
எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதை நான் இஸ்கானில் நான் பார்த்தது கிடையாது. ஒருவேளை இருக்கிறாங்க பரம பாகவதர், இஸ்கானில் பாகவதர்கள் ரொம்ப ரொம்ப வசதியான பாகவதர்லாம் இருக்காங்க. பெரிய வேதாந்திகள், விஷயம் தெரிஞ்ச உபனிஷத்து படித்தவங்களாம் இருக்காங்க. பெரிய பெரிய மகாத்மாக்கள்லாம் இருக்கிறாங்க. அதை நான் ஒரு பொழுதும் ஒரு கடுகளை கூட என்னால் குறை சொல்கிறது அதுக்கான தகுதி எனக்கு கிடையாது. ரொம்ப ரொம்ப வசதி இஸ்கான்ன்றது, ரொம்ப ரொம்ப வசதி. வைஷ்ணவ தர்மமே இன்றைக்கி நிலைநாட்டப்படுகிறதுனா அந்த இடத்துல தான். அதை நான் கண் கூட பார்த்தேன். இந்த தமிழ்நாட்டிலே சொல்ல போனால் அந்த இடத்துல நாம சாண்டிங், ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்கிறாங்க, பாகவதம் சொல்கிறாங்க, எல்லாமே உற்சாகம் கோலாகலமாக நடக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் சில சிஸ்டமேட்டிக்கு, சில கட்டுப்பாடு விதிகள் இவைகள்லாம் சொல்லும்போது தான் கொஞ்சம் மனசு தூரம் போயிடுது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ சரள ஹிருதயத்தோடு இப்போ நீங்கள் பக்தி பண்ணும்பொழுது கிடைக்கிற அந்த உள்ள நிகழ்ச்சி, அந்த சந்தோஷம், அந்த ஆனந்தம், பூரிப்பு, அந்த பக்தி பராகாஷ்டம். நான் என்னென்னு சொல்கிறேன்னா பொதுவாக பார்க்க சொல்கிறேன். நான் இஸ்கானோ இல்லாட்டி அத்வைதிகளோ துவைதிகளோ இல்லை விசிஷ்ட அத்வைதமோ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமோ மற்ற எல்லாமே நான் பொதுவாக சொல்கிறேன். எந்த இடத்துல பாருங்கள், எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்திருக்கேன். எல்லாருமே தெரியும் எனக்கு. எல்லோரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான். இஸ்கான்லேயே நிறைய பக்தர்கள் எனக்கு என்னுடைய நண்பர்கள் தான். நிறைய பேர் பழைய பக்தர்கள் தான், நிறைய பேர் நண்பர்கள் தான், எல்லாம் தெரிஞ்சவங்க தான், நல்லா பழகக்கூடியவர்கள் தான். நான் யாருமே குறை சொல்கிறது வரல. ஆனாலும் பகவான் எல்லாருக்குமே இடம் கொடுக்குறான். எல்லாரும் சிறந்த வைஷ்ணவர்கள் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் சரள ஹிருதயத்தோடு பக்தி பண்ணுறவங்களுக்கு எந்த அளவுக்கு அனுகூலமாக இருக்கிறானோ பகவான், அதை விட நீ சிஸ்டமேட்டிக்காக ஒரு ப்ரொசீஜராக ஒரு கட்டுப்பாடு விதிகளோடு பண்ணுற பக்தர்களுக்கு அந்த அளவுக்கு அந்த மன நிகழ்ச்சி ஏற்படுறதில்லை. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. தப்பாக நான் சொல்ல, இதான் விஷயம். புரிஞ்சுக்கணும். இந்த ஏற்ற இறக்கங்களை பார்த்து புரிஞ்சிடணும். இவர்கள் பார்த்தா அனுபவத்தின் உச்சியில் போயிடுறாங்க சுலபமாக. இவர்கள் அனுபவத்தின் ஆரம்ப படியிலே, இவங்க ஆரம்பப்படி இதெல்லாம் இந்த ப்ரொசீஜர் பிரகாரம் தான் என் இடத்துல வரணும் அப்படின்னு இவங்களா எப்படி நீ நினைக்கிறோ, எம்பெம்பாபி ஸ்மரன் பாவம், நீங்கள் எப்படி நீங்கள் வழிவகுத்துறீங்களோ பகவான் அப்படி அனுகிரகம் பண்ணுவான். ஆமாம், அனுகிரகம், என்னுடைய மத அனுகிரகம், என்னுடைய அனுகிரகம் எப்படின்னா நீ எப்படி நினைக்கிற, இப்படிலாம் வந்தால் தான் என்னை அடைய முடியும். எப்படி இந்த சிக்ஷை, சேவா மனப்பான்மை, இதெல்லாம் நீ பயிற்சி பண்ணி, இதெல்லாம் பக்குவம் பண்ணி, இந்த சின்ன இப்போ இஸ்கானில் ஸ்மால் புக்ஸ்லாம் படிக்கணும், இது பண்ணி, அப்போ பகவத்கீதை படிக்கணும், அப்புறம் பாகவதம் படிக்கணும், அப்படி ப்ரொசீஜராக படிப்படியாக தெரிஞ்சால் தான் ஒரு வைஷ்ணவ தர்மத்து கரெக்டு. ரொம்ப பர்ஃபெக்ட்டு. நீ கிருஷ்ண பக்தியில் நிலைச்சி நிற்கிறதுக்கு அது ரொம்ப ஆணிவேராக இருக்கிறது, கடக்காலது, ஸ்ட்ராங்கு. நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதெல்லாம் அந்த முழுசாக ஃபாலோ பண்ணி அப்போ தீட்சை எடுத்து அப்புறமா அது முறைப்படி அப்புறமா அந்த பாகவதம் படிக்கும்போது அப்புறமா தான் அந்த பராகாஷ்டிக்கு வரணும். அது இன்னும் நிறைய இருக்குது. அதுக்கு நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அதுக்கு நிறைய கோர்ஸ்லாம் இருக்குது படிக்கிறதுக்கு, தெரியுமா? அந்த கோர்ஸ்லாம் படித்து அது எக்ஸாம்லாம் எழுதணும். நிறைய இந்த ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி அது பிறகு அந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு இவங்க சிஸ்டமேட்டிக்காக வச்சுருக்காங்க இல்லையா, இந்த சிலபஸ் பிரகாரம். அப்போ அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் அங்கே கிடைக்கும்னு இவங்க வச்சிருக்கும்போது அதை நம்புகிறவர்கள் அப்படி பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த உயர்ந்த நிலைக்கு சித்திக்கும். ஆனால் நீங்கள் அத்வைதிகள்னு சொல்கிறீங்க, வைஷ்ணவர்கள் இல்லாத அவங்களாம் வைஷ்ணவர் இல்லை, கிருஷ்ணர் ஏற்றுக்க மாட்டாங்க, அத்வைதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அத்வைதிகள் இடத்துலையே நான் நிறைய பேர் பார்த்துருக்கேனே, சுலபமாக பாகவதம் சொல்லும்போதே கண்களில் கண்ணீர் மல்குது, ரோமாஞ்சனம் ஏற்படுது. அவர்கள் அந்த பகவத் பக்தியில் அப்படி தெளித்து அந்த கிருஷ்ண லீலைகளை சொல்லும்போது அனுபவமாக இருக்கே, அது எப்படி? நான் கேட்குறேன். இல்லை, நம்ம வைஷ்ணவர் தான் வசதின்னு, கரெக்டு, நீங்கள் வசதி தான், நான் என்றைக்குமே மதிக்கிறேன் இஸ்கானை. நான் எதையுமே நான் ஒரு கடுகளை கூட குறை சொல்ல மாட்டேன். இஸ்கான் தான் எனக்கு பக்தின்னாவே என்னன்னு தெரிய வச்சதே இஸ்கான் தான். ஆத்ம ஞானத்தை தெரிய வச்சு இஸ்கான் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இங்கே நான் பேதத்துக்காக சொல்ல வரல, எல்லாமே வசதி தான், எல்லா ஸ்தாபனங்களும் வசதி தான். ஆனால் நல்லா புரிஞ்சுக்குங்க, வைதிகள்னு நம்ம சொல்லிடுறோம், துவைதிகள் அவங்களாம் மாயாவாதிகள் அப்படின்லாம் கூட சில பேர் சொல்கிறாங்க. மாயாவாதிகள் அப்படிலாம் இது சொன்னால் எனக்கு பிடிக்காது. அது என்ன மாயாவாதிகள் அப்படிலாம் கிடையாது. ஆதிசங்கராச்சாரியார் கூட மாயாவாதத்தை பிரச்சாரம் பண்ணல, அவர் பிரம்மவாதத்தை தான் பிரச்சாரம் பண்ணார். எல்லாம் பிரம்மம், பிரம்ம சத்திய ஜெகத் மித்தியன்னு, ஜெகத்தை மித்தியம் தான் சொன்னார், தவிர பொய்ன்னு சொல்லலை. ஜெகத் நிலையற்றது அப்படின்னு சொன்னார், அதான் விஷயம். அதனால் பிரம்மன் தான் சத்தியமானதுன்னு சொன்னார். நல்லா புரிஞ்சிடணும் கொள்கைகள். யாருமே சும்மா எடுத்தங்கவுத்துன்னு நம்ம யாரையுமே குறை சொல்லக்கூடாது, அதனால் புரிஞ்சுக்கணும். ஆனால் தாரதமியம் இருக்குது. என்ன தாரதமியம்னா, இது போல் பகவானை ஏற்றுக்கொள்கிறார்கள், அது பகவான் பார்த்துக்க போகிறான், நமக்கு எதுக்கு?
அவங்க ஏற்றுக்கல கொள்கைகளை சொல்கிறாங்க, அதெல்லாம் வேணாம். கிருஷ்ண பக்தி பற்றி பிரச்சாரம் பண்ணுறாங்களா, தாராளமாக காது கொடுத்துட்டு யார் சொன்னாலும் கேட்கலாம். எல்லாருமே கிருஷ்ணனை பற்றி பேசுகிறவங்க எல்லாமே வைஷ்ணவர்கள் தான். அது அத்வைதிகளோ துவைதிகளோ இதெல்லாம் விசிஷ்டத்துவம் யாருமோ இல்லை, அபேதாச்சந்தி எல்லாரும் வைஷ்ணவர்கள் தான். என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே எனக்கு வைஷ்ணவர்களாக தான் தோன்றுறது, எல்லாருமே பாகவதரில் தான் தோன்றுறது. ஆனால் அதில் சீக்கிரமாக நமக்கு கிருஷ்ண பக்தி எதனால் உண்டாகுது அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஸ்ரீ அண்ணா பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமிலாம் அத்வைதம் தான் பேசுவார். ஆனால் பராகாஷ்டி நம்மளுக்கு அப்படியே அவர் சொல்கிற அந்த ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் படித்தாவே, ஸ்லோகங்களை படிக்கும் போதே கண்ணில் கண்ணீர் வந்துடும். நமக்குள்ளே அந்த பாகவத பக்தி பிரேமானுபவம், அந்த கிருஷ்ண அனுகிரகம் அப்படியே பரிபூர்ணமாக கிடைக்கிறத நம்ம உணரலாம். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ இஸ்கானில் வந்து சிஸ்டமேட்டிக்காக படிப்படியாக படித்தா தான் கிருஷ்ண அனுபவம்னா அது ஒரு அனுபவம் உண்டாகுது, அது ஒரு சௌக்கியம் இருக்குது. அந்த நாமத்துக்கு ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது ஒரு புத்துணர்ச்சி, ஒரு உற்சாகம் எல்லாமே இருக்குது, குதிக்கிறோம், ஆர்டர் போடுறோம். ஆனால் இந்த உருகும் இருதயம் அதுலேயும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல, உருகும் இருதயத்தோடு நம்ம படித்தோம்னா இருக்குது. ஆனால் இந்த சிஸ்டமேட்டிக்கு இந்த கட்டுப்பாடு விதிகள் என்ன பண்ணுறது, அந்த உருகும் இருதயத்துலேருந்து நம்மளை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வைக்குது, தூரம் வைக்குது. கிருஷ்ணனுடைய கருணைக்கு நமக்கும் கொஞ்சம் தூரம் வைக்குது இந்த கட்டுப்பாடுகள்லாம். இவைகள்லாம் இருந்தால் தான் பகவான் கிடைப்பான். இந்த கட்டுப்பாடு விதிகள்லாம் பர்ஃபெக்டாக கடைப்பிடிச்சா தான், இந்த தீட்சைலாம் எடுத்தால் தான், இது மாதிரி முறையாக போனால் தான் பகவான் கிடைப்பான் அப்படின்னு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அப்படி தான் பகவான் கிடைப்பான். நாம் எப்படி நினைக்கிறோமோ, எம் பாபிஸ்மரம் தம் தாமி பச்சாமியகம் எப்படி என்னை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் அனுகிரகம் பண்ணுவேன். புரிஞ்சுக்கணும். நாமளாக இதெல்லாம் கிரியேட் பண்ணிக்கிறதே தவிர பகவான் எல்லாருக்கும் சமமானவன். இந்த பரந்த மனநோக்கம் தான் வேணும். எல்லா நாட்டவர்களுக்கும் எல்லா மதத்தினர்களுக்கும், ஈவன் ஏன் கிறிஸ்டின்லேருந்து வந்தால் கூட அவங்களையும் பகவான் ஏற்றுக்கிறான். முஸ்லீம்லேருந்து வந்தாலும் ஹரிதாஸ் தாக்கூரை பகவான் ஏற்றுக்கலையா, எல்லாரையும் பகவான் அரவணைக்கிறான். இவர்கள் வைஷ்ணவராக இருக்கணும் அவசியம் இல்லை, பகவத் பக்தனாக இருந்தால் போதும். அவர்கள் தான் வைஷ்ணவர்கள், வேறு யாரும் இல்லை. பக்தர்கள் தான் வைஷ்ணவர்கள். வைஷ்ணவ பக்தி கிருஷ்ண பக்தி பண்ணுறவங்க எல்லாமே வைஷ்ணவர்கள் தான். அப்போது சுலபமாக எந்தவித கட்டுப்பாடு விதிகளும் கடைப்பிடிக்காமல் அஜாமிளன் கூட வெறுமனே நாம சொல்லி கரையார் இல்லையா, அவன் எந்த கட்டுப்பாடு சொல்லப்போனால் சதாச்சாரத்தில் இருக்கட்டும். அந்த சதாச்சாரத்தில் எத்தனை பேதங்கள் இருக்குது, துவைதமா அதுவா விசேஷமா அதுதான் நம்ம பேசின்னு இன்னும் வாதாடின்னு இருக்கோம், அது வேறு விஷயம். ஆனால் சதாச்சாரத்திலே சுத்தமாக இல்லை. சதாச்சாரத்திலே எத்தனை பேதங்கள் இருக்குதுன்னு சொன்னேன், சதாச்சாரத்திலே இல்லை, துராச்சாரத்தில் இருந்தான். அபிச்சசு துராச்சாரம். ஆனால் பஜத்தை மாம் அனன்ய பாக் நாராயணான்னு அந்த பொறிகலங்க சொன்னான் பத்தியா, அவன் சாதுரிய வச்சவன் தபியா, அவன் சாதுவென்றே கருதப்பட வேண்டியவன். அவன் என்ன, அவனையும் பகவான் கை தூக்கி விட்டாரே. அகம் சமுர்த்தத்தா மிருத்யு சம்சார சாகராத், இந்த மரணத்திலிருந்து அவனை கை தூக்கி விட்டு கரையேற்றினாரே பகவான். அப்போ பகவான் கிருபாலு அல்லவா? யாருக்கு கிருபாலு இல்லை? அவன் என்ன சிஸ்டமேட்டிக்காக கடைப்பிடிச்சானா? இல்லைங்க, விஷ்ணு யமதூதர்கள்லேருந்து விடுவிக்கிறது விஷ்ணு தூதர்கள் வந்தாங்களே, அவன் என்ன பண்ணான்? பகவான் நாமத்தை சொன்னான், நாராயணா, இதைத்தான் செய்யணும், இதைத்தான் செய்யணும், நாம் வேறு ஒன்றும் செய்யலை. இதை செய்தாலே நீ எல்லா பர்ஃபெக்ஷனும் நாம் பெற்றுவிட்டோம் அப்படின்னு அர்த்தம். நான் சொல்ல சாஸ்திரம் சொல்லியிருக்கு, கோடி ஜென்ம ஹசாம, கோடி ஜென்மத்துடைய பாவம் அவன் போக்கி விட்டான். புத்திரோபச்சாரிதா, புத்திரன் நினச்சி தான் சொன்னான், அது பரவாயில்ல. நம்ம மனசு ஒருமுகப்படுறது நம்ம கண்ட்ரோலில் கிடையாதுங்க. நீங்கள் சாண்டிங் மேலே ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கள், இல்லை ராமராமா சொல்லுங்கள், பகவான் நாம சொல்லுங்கள். நம்ம பகவான் ஒருமுகப்படுத்துறது நம்ம கையில் கிடையாது. நீங்கள் செதறடைஞ்ச மனசோடு சொல்லுங்கள். அதான் சொல்ல, புத்திரனை நினச்சின்னு சொன்னானா நாராயணன். அப்படி தான் வரும். எடுத்த உடனே நல்ல ஒருமுகப்பட்ட மனதோடு சொல்ல வராது. அதுவும் துராச்சாரத்தில் இருந்த அஜாமலுக்கு திடீர்னு எப்படி பகவான் ஞாபகம் வரும் சொல்லும் பார்க்கலாம். புத்திர ஞாபகம் தான் வரும். வேசி மூலமாக பெற்ற புத்திர நேரத்தில், அதுவும் கடைசி புலத்தில் பாசம் அதிகமாக அதுலேயே வருது கதையில், அதுதான் வரும். அப்படி சொன்னால் கூட பகவன் நாமா சாநித்தியம் இல்லாத இடம். இவன் சிஸ்டமேட்டிக்காக வெங்காயம் பூண்டு விட்டுட்டோ, இல்லை நல்ல சாத்விகமான பகவான் நைவேத்தியம் பண்ணலாம் சாப்பிடல, அதே சமயம் வெங்காயம் பூண்டுலாம் விட்டுடல, ஒரு இதெல்லாம் துராச்சாரத்தில் தான் இருந்தான். ஆனாலும் அந்த சம்ஸ்காரம், அந்த சின்ன வயசில் பண்ண அந்த பக்தி வீண் போகாது. கிருஷ்ண அர்ச்சன பிரபாவம் நோ ஜகாது. அது கடைசி நேரத்தில் காப்பாற்றும். அது காப்பாற்றுச்சு. அந்தே நாராயண ஸ்மிருதி. அந்திம காலத்தில் அவனுக்கு நாராயண ஸ்மிருதி. நீ பகவான் நினச்சின்னு சொல்லனா கூட அது நாராயண ஸ்மிருதி தான். அது பகவான் தன்னை நினச்சதாகவே எடுத்துக்கிறான். எடுத்துக்கின்றால்தான் அவன் 4 தூதர்களை பகவான் அனுப்பிச்சான் விஷ்ணு தூதரில். நீ அது நாராயண ஸ்மிருதின்றதே என்னென்னா நாராயண நாமத்தை சொல்கிறது தான்.
அதுதான் ஜென்ம லாபம். அவனுடைய ஜென்ம லாபம் அடைஞ்சிச்சு பாருங்கள். யார் அஜாமலனுடைய ஜென்மா. ஆமாம், நான் எந்த பக்தர்களையும் நான் சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறாங்கன்னா அது வைஷ்ணவ சம்பிரதாயம். ஓகே, அதை நான் தப்புன்னு சொல்ல வரல, எல்லாம் ஓகே. அதுக்காக மற்றவர்களை அத்வைதிகளோ மற்றவர்களே நம்ம குறை சொல்லக்கூடாது. யாரையுமே நம்ம யாரையுமே மட்டமாக நினைக்கக்கூடாது, தப்பாக நினைக்கக்கூடாது. எல்லாருமே பாகவதர்கள் தான் அப்படின்ற மனப்பான்மை வேணும். எல்லோரும் பாகவதர்கள் தான். இந்த மனப்பான்மையோடு நம்ம பக்தி பண்ணும்போது நம்ம பக்தி பிரகாசிக்கும். நீங்கள் பார்க்கலாம், இந்த மாற்றத்தை பார்க்கலாம். என் பக்திக்கு நானே வீழ்ச்சி அடையும்படி நான் இஸ்கான்லையோ வேறு எந்த ஸ்தாபனையும் குறை சொல்லுவேன்னா, குறை சொன்னால் என் பக்தி போயிடாதா? அப்படி கிடையாது. யாரையுமே நான் குறை சொல்லலை. எல்லாரும் வேணும்னு தான் நினைக்கிறேன். எனக்கு இஸ்கானும் வேணும், அத்வைதிகளும் வேணும், துவைதிகளும் வேணும், விசிஷ்ட அத்வைதிகளும் வேணும். எனக்கு எல்லாரும் வேணும்னு நினைக்கிறேன். இது தப்பா? ஏன்னா பகவானே அப்படி தான் இருக்கான், சமப்பிரிய சுஹൃத் பிரம்மன்னு. இல்லைன்னா அவங்களாம் பாகவதம் தொடக்கூட முடியாதே. இப்போ விசிஷ்ட ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் இல்லை அத்வைத சம்பிரதாயத்தில் இருக்கிறவங்க பாகவதம் தொடர்றாங்க. பாகவதத்தை அப்படியே பாராயணமாக பாகவதமே உயிர் மூச்சாக வச்சுட்டு இருக்காங்களே இன்றைக்கி அவ்வளோ பாகவதர்கள்லாம் பார்த்தா. எப்படி? நீ நினச்சதுனால அவர்களை ஒதுக்கிடும். பகவான் யாரையும் ஒதுக்க மாட்டான். ஒரு மதத்தினரும் இன்னொரு மதத்தினர் தங்கள் கொள்கைகளுக்கு, ஒரு மதத்தினர் இன்னொரு மதத்தினர் தங்கள் கொள்கைகளுக்கு உட்படாத சிலரை ஒதுக்குகிறார்கள். மனமறிஞ்சு அப்படி சொல்லி போகிற வழி தப்பு வழின்னே சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. உங்கள் வழி வசத்தினா நம்ம வழி வசதியாக வச்சுக்கோங்க. அதுக்காக மற்றவர்களுடைய வழிகளை நம்ம தவறாக சொல்கிறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. முன்னிறுத்தல் உனக்கு மட்டும்தான் பகவான் நீ நினைச்சுன்னு இருக்க கிடையாது. எல்லாருக்கும் பகவான் சமப்பிரிய, எல்லா இடத்துலையும் கருணை காட்டக்கூடியவன் பகவான், எல்லா இடத்துலையும் பிரியம் உள்ளவன். இதில் நான் தான் வசதி நீ தான் வசத்தின்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்மளாம் நிலையற்றவர்கள். நாமெல்லாம் பேசுறது குறைவுடைய புத்தினால் நம்ம தீர்மானிக்கிறது தப்பு. பகவானுடைய நிலையிலிருந்து பார்க்கணும். பார்த்தோம்னா சமமான பிரியம், சமப்பிரிய சுஹൃத் பிரம்மன்னு, எல்லாருக்கும் நலன் விரும்பி பகவான். எல்லாருக்கும் பகவான் கிருஷ்ணன் நலன் விரும்பி. பூதானம் பகவான் ஸ்வயமாகவே அவன் இயற்கை சுபாவமே என்னென்னா எல்லாத்துலையும் பிரியம் காட்டுறது, அன்பு காட்டுறது. எல்லா இடத்துலையுமே சகல ஜீவராசிலையும் அன்பு காட்டுறது. யார் எப்படி போனாலும் அவரில் கையை கரை தூக்கி விடுறது. அப்படி தான் அஜாமல்னா பகவான் கரை ஏற்றினான். அவன் நாக்கில் நாராயணன் சொல்ல வச்சு அந்தே நாராயண ஸ்மிருதி ஜென்மலாபம் அடைய வச்சான். ஜென்மலாபம் பரப்பும்சாம், பரமபுருஷனாகிய பகவானுடைய உயர்ந்த ஜென்மலாபம் எதிரானா பும்சக ஒரு மனுஷனுடைய நாராயணன் நினைவோடு. நாராயண நினைவுன்றது நாராயண நாமா சொல்கிறது தான். பகவான் நாமா சொல்கிறதே நாராயண நினைவோடு நீ இருக்கிறன்னு அர்த்தம். அது நினைவாக எடுத்துக்கிறான் பகவான். அப்போ அவனுடைய கருணையை இன்னாருக்கு தான் அவன் கருணைன்னு. ஒரு சண்டால்னு கூட பகவான் கருணை காட்டுவான். ஆமாம், அவன் நாட்களையும் பகவான் நாமா சொல்ல வச்சு அவனை காரை ஏற்றுருவான் பகவான். ஆமாம், ஸ்வாதோபி சத்யா சவனாய கல்பதே. அதான் ஜிக்வாக்கரை நாமது ஸ்வாதோ. அவன் ஸ்வபட்ச வரிஷ்டம். அந்த ஸ்வபட்சன்னு அந்த நாய் மாம்சத்தை தின்னக்கூடியவன் பகவன் நாமா சொல்கிறான்னா அவன் சிறந்தவன், அவன் சிறந்த வைஷ்ணவன். அதனால் நாம் எப்படி நம்ம கொள்கைகளை கடைப்பிடிக்கணும், சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும். ரொம்ப கடினமான டைரெக்டாக சொல்கிறேனே, இப்போது இஸ்கான் மட்டும் இல்லை, சில இடத்துல போல் கடினமான சாதனைகளை விதிக்கிறாங்க. இந்த கடினமான சாதனைகள் மூலமாக தான் பகவான் அடைய முடியும். ஏன்னா கடினமான சாதனைகள் மூலமாக தான் பகவான் அடைய முடியும். நீ சுலபமாக பகவான் அடைய முடியாது. சுலபமாக பகவான் கட்சிடுவான். அவன் கருணை, அவன் கிருபாலு, அவன் கருணை கடல் அவன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சுலபமாக பகவான் கட்சிடுறான். உடனே சுலபமாக அவங்களுக்கு அனுபவம் ஏற்பட்டது. பாகவதம் காதலை கேட்ட மாத்திரத்தினாலே, ராமாயணம் கேட்ட மாத்திரம் உள்ளம் உருகுது, தொண்டை கத்கதம் உண்டாகுது, கண்களில் கண்ணீர் மல்குது. அப்படி பாகவதம் படித்து அப்படி பாகவதம் கேட்க ஆனந்தமாக கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறுகிறார்கள். அவர்கள் பல மிராக்கிள்ஸ், பல அதிசயங்கள் பார்க்குற கிருஷ்ணன். அதான் சொல்கிறேன், அனுபவத்தின் உச்சிக்கு போயிடுறாங்க அவங்களாம் பாகவதம் படிக்கும்போதே. அது எப்படி சாத்தியமாகுது? அவர்கள் அத்வைதிகள் தான். ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி விசிஷ்டதும் ஸ்ரீ வைஷ்ணவோ மற்ற வைஷ்ணவ சம்பிரதாயம் கிடையாது, அத்வைதி தான். ஆனால் அவங்க பாகவதம் பட்சம் எப்படி கண்களில் கண்ணீர் மல்குது, அவர்கள் எப்படி பக்தியினுடைய பராகாஷ்டையில் போயிடுறாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய பாகவதம் தேன் மாதிரி இனிக்குது. அவர்கள் சொல்லக்கூடிய கிருஷ்ணலீலைகள் அப்படியே சுவையாக இருக்குது, பதமாக அனுபவிக்கணும்னு தோணுது. பாகவத்தில் பக்தி வராதவங்களாம் பக்தி வருது. அது எப்படி? அது சொல்லுங்கள். ஸ்ரீ அண்ணா சொன்னால் அப்படி இனிக்குது, பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி சொன்னால் அப்படியே பதமாக சுவைக்கிறது. எப்படி நம்மளுக்கு இதெல்லாம் வருது? அதாவது எல்லா நாலேஜையும் பெறணும்.
இப்போது சில பிரபுபாதா நிறைய வியாக்கியானங்கள், நிறைய புஸ்தகங்கள், சின்ன புஸ்தகம் நிறைய அதெல்லாம் படிக்கணும். கண்டிப்பாக படித்தா நிறைய வைஷ்ணவ கொள்கைகள்லாம் என்னன்றது நிறைய தெரியும். ஸ்லோகத்துக்கு அர்த்தம்லாம் அழகாக புரியும். நம்ம அப்படி அது எந்த நோக்கத்தோடு எடுத்துக்கணுன்றதுலாம் நல்லா புரியும். ரொம்ப வசதி. ஆனால் அதனால் மற்றவங்க சொல்லக்கூடிய வியாக்கியானம் வசதி இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அதுவும் வசதி தான். அதனால் நம்மளுக்கு பக்தி எதனால் உண்டாகுமோ, பக்தி உண்டாகும் சாரமாக சொல்லப்போனால் ஒரே விஷயம் தான், கிருஷ்ண பக்திக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். அது அத்வைதமாக இருந்தாலும் துவைதமாக இருந்தாலும் சரி, விசேஷ அத்வைதமாக இருந்தாலும் சரி, அபேதா சித்தியமாக எது வந்தாலும் கிருஷ்ண பக்திக்கு நம்மை கொண்டு வர வேண்டும். கிருஷ்ண பக்தி நம்மளுக்கு கொண்டு வரவில்லை என்றால் அந்த வியாக்கியானங்களையும் நம்ம படிக்கக்கூடாது. அது கிருஷ்ண பக்திக்கு ராம் பக்திக்கு நம்மளுக்கு கொண்டு வரது இருந்தால் அவர்கள் சொல்கிற உபதேசங்கள் வேத வாக்கு போல எடுத்துக்கொள்ள வேண்டும். கிருஷ்ண பக்திக்கு நம்மளை உயர்த்தணும். அப்படி கிருஷ்ண பக்தியினுடைய உச்சநிலையை நம்மளை அனுபவத்தை கொடுக்கணும். அப்படிப்பட்டவர்கள் யார் சொன்னாலும் கேட்கலாம். இது இந்த ஸ்தாபனம் அந்த ஸ்தாபனம் கிடையாது. யார் சொன்னாலும் பாகவதம் கேட்கலாம். மகாராஜன் சத்குரு முரளிதர சுவாமிஜி ஒரு தடவை பாகவதம் சொன்னார். கேட்க அருமையாக தேன் மாதிரி இனிச்சது. அவர் சொல்கிற ராமாயணம் கேட்கும்போது அவ்வளோ தபஸில் இருக்கார். அவர் சொல்கிற ராமாயணம் அவ்வளோ தேன் மாதிரி இனிச்சது எனக்கு. மகாராஜ் சத்குரு முரளிதர சுவாமிஜி அண்ணா நகரில் ஒரு இடத்துல சொன்னார் ராமாயணம். அப்படி இருந்தது அந்த ராமாயணம். கேட்டுனே இருந்தேன். எனக்கு சில இடத்துல நான் ராமாயணம் கேட்கும்போது பாகவதம் கேட்கும்போது தூங்கியிருக்கேன். வேறு சில பாகவதம் கேட்கும்போது ராமாயணம் தூங்கியிருக்கேன். ஆனால் மகாராஜ சத்குரு முரளிதர சுவாமிஜி அவர் சொல்கிற அந்த ராமாயணத்தை கேட்கும்போது அப்படி இருந்தது. இன்னைக்கு கூட என் மனசில் பதிஞ்சிருக்கு. அது என் மனசை விட்டு நீங்கலை. அவர் சொல்கிற உபதேசங்கள்லாம். அந்த பரதன் சபதம்ன்றது கௌசல்யம்மா பரதனை சந்தேகப்படும் போது, எப்பா உங்கள் அம்மா உனக்கு சொத்தெல்லாம் சேர்த்து வச்சிட்டாடா, ராஜ்யத்தை நீ சந்தோஷமாக நீங்கள் அனுபவிங்கடா, நான் மட்டும் என் பிள்ளை இருந்து நான் கஷ்டப்பட்டுன்னு போகிறேன்டா அப்படின்ட்டு கௌசல்யம்மா பரதனை சில சுடுசொற்கள் சொல்லிடுறா. அப்போ பரதன் சபதங்கள் இடுறார். அப்போ அந்த பரதன் சபதம் இடுற அந்த விஷயத்தை ஒன்று விடாமல் அழகாக சொல்கிறார். ஒரு பசுக்களை காதால் உதைப்பவன் எந்த நரகத்தை அடைவானோ அப்படி அது மாதிரி ராமன் காட்டுக்கு போகிறதுக்கு உடையந்தையாக இருந்தவர்கள் அந்த நிலையை அடையட்டும் அப்படின்னு சில சபதங்கள் இடுறார். அதே சமயத்தில் சந்தியா காலத்தில் தூங்குகிறவர்கள் எந்த நிலையை அடைவார்களோ அந்த நிலை அவர்கள் ராமனை காட்டுக்கு அனுப்பினவர்கள் காட்டுக்கு அனுப்புறதுக்கு உடந்தையாக இருந்தவர்கள் அடையட்டும் அப்படின்னு இதெல்லாம் அப்படியே அவர் சபதம் இடுறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் அப்படி அதுக்கு நான் உடந்தையாக இல்லை அப்படின்னு பரதன் தன்னுடைய பிரதிஜையினால் இப்படிப்பட்ட வாக்குகளால் நிரூபணம் பண்ணுறார் கௌசல்யம்மாவுக்கு. உடனே கௌசல்யம்மா கட்டி ஆலிங்கனம் பண்ணி அவனை மடியில் கிடத்தி அவன் மூச்சு அடைந்து கண்களில் கண்ணீரெல்லாம் தொடச்சி, அப்பா ராமன் மட்டும் என் புள்ளடா இல்லைடா, நீயும் என் புள்ள தாண்டான்னு சொல்லிட்டு அவனை ஆசுவாசப்படுத்துகிறார் கௌசல்யா யார் பரதனை. அப்போது அந்த நெகிழ்ச்சி அந்த உருக்கம் அந்த ராமாயணத்தில் அவர் சொல்லக்கூடிய அந்த ராமாயணம் எப்படி இருக்குது? அப்போ இதெல்லாம் அனுபவம் இல்லையா? இதெல்லாம் பக்தி இல்லையா? அப்போது மொத்தம் இதெல்லாம் அப்போ இப்போ ஒரு ஸ்தாபனத்தை சொல்கிறேன்னா அதெல்லாம் பக்தி இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்படி கிடையாது. அதெல்லாம் வேல்யூபிளான பக்தி. சொல்லப்போனால் நான் மகாராஜ சத்குரு முரளிதர சுவாமிஜி வாக்களை கேட்கும்போது அது வேல்யூபிளான பக்தி. எனக்கு இன்றைக்கி கூட அவர் சொன்ன விஷயங்கள்லாம் என் மனசில் இப்போ பதிஞ்சிருக்கு. எனக்கு என்னை விட்டு நீங்களே பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வாக்களை கேட்ட பாகவதம்லாம் இன்னி வரைக்கும் என் மனசில் பதிஞ்சிருக்கு. எனக்கு அதுதான் கைடன்ஸாக இருந்தது பாகவதம் படிக்கிறதுக்கு. ஸ்ரீ அண்ணா சொல்லக்கூடிய உபதேசம்லாம் அந்த நவநீத எலிகள்லாம் என் மனசில் இப்பவும் ஓடிண்டே இருக்கும். நினச்சி பார்க்கும்போது நான் சிரிப்பேன். நான் அப்படி உருக்கமாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் பார்த்தா ராமாவதாரம் தான் உருக்கம் நினைக்காதே, கிருஷ்ணாவதாரத்தில் உருக்கம், பிறக்கும் போதே ஜெயிலில் பிறந்தான் அப்படின்னு இந்த மாதிரி அனுபவம். அதான் சொல்கிறேன், பல கோணங்களில் அவர் ரசித்து அந்த பாகவதம் சொல்லும் பொழுது ரொம்ப சுவையாக இருக்கும். ஸ்ரீ அண்ணா சொன்னார்னா அப்போ அந்த பாகவதம் அப்போது நாங்கள் தான் இப்போ இதெல்லாம் வேஸ்ட்டு. நாங்கள் ஒரு ஸ்தாபனத்தில் அதான் சொல்கிறோம், ஒரு ஸ்தாபனத்தில் வைஷ்ணவர்கள் நாங்கள் சொல்கிறது தான் பெஸ்ட்டு, ஆனால் மற்றதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் மனசு கஷ்டமாக இருக்குது, மனசு புண்படுது. என்னடா அது எப்படிப்பட்ட அனுபவங்கள் கொடுத்தது, அது எப்படிப்பட்ட பக்தி கொடுத்தது, அதை போய் வேணான்னு சொல்கிறாங்களேன்ற போது மனசு கஷ்டமாகுது. நாங்கள் சொல்கிற கொள்கையை தான் நீ எடுத்துக்கணும், இந்த வழி தான் வரணும் அப்படின்னு இஸ்கானில் சில விஷயத்தை சொல்லும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் சில பக்தர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க. சில பேர் யாரும் அப்படி சொல்லுவாங்க, அவளுக்கு விஷயம் தெரியாததுனால இஸ்கானில். ஆனால் சில பேருக்கு சொல்லுவாங்க, இல்லை ரொம்ப வசதி தான், பக்தி எங்கே கிடைச்சாலும் தாராளமாக எடுத்துக்கலாம்னு இதே இஸ்கானில் சொல்லுவாங்க பக்தர்கள் சில பேர். அதையும் கேட்டிருக்கேன். அதனால் பக்தி எங்கே கிடைச்சாலும் எல்லாரும் வசதி தான், எல்லாரும் வேண்டும். நமக்கு எந்த பக்தர்களும் இவர்கள் வேண்டாம் அவர்கள் வேண்டாம்னு சொல்லவே கூடாது. எல்லாரும் வேணும். இப்போது தங்கம் திருட்டு அதுதான் அண்ணா சூப்பராக, நம்மளுக்கு அண்ணா தான் சூப்பரான ஒரு கைடு, நிறைய விஷயம் நம்மளுக்கு சொல்லுவார். இப்போ தங்கம் திருட ஒருத்தன் வந்தான், அதை ஒரு விஷயம் சொல்லுவார்.
ஒருத்தன் என்ன பண்ணுவான், ஒரு பெண் வந்தாலாம், வளையல் வாங்க வந்தாலாம். அவள் வந்து நகை கடைக்கு நிறைய நகை கடை இருக்குது. ஒரு லைன் பூரா நகை கடை இருக்கும் இல்லையா, அப்போ அந்த காலத்துலலாம். அது மாதிரி ஒரு நகை கடை இருக்குது. அந்த நகை கடையில் போய் என்ன பண்ணுறான், வளையல் கேட்குறான். இது வளையல்கள் இல்லை, இது மோதிரம்லாம் இருக்குது, மற்றதுக்கெலாம் செயின் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் வளையல் இல்லை. இது வளையல் கடை இல்லைம்மா, அந்த கடைக்கு போ அப்படின்ட்டு அவன் அனுப்பிச்சிட்டான். ஒரு சேட்டு அனுப்பிச்சிட்டான். அந்த பெண்ணானவள் வேறு கடைக்கு போகிறான். அங்கே போய் வளையல் கேட்குறான். வளையல் அவள் கேட்ட அந்த வளையல் இல்லை. அதனால் அப்படியே ஏமாந்து போயிட்டான். இந்த கடையில் வளையல் இல்லையா, இந்த கடையில் வளையல் இல்லையா அதுன்னா. இன்னொருத்தி வந்தா, அவள் வேறு ஒரு ப்ரேஸ்லெட்டோ ஒருத்தன் வந்தான். அவன் ப்ரேஸ்லெட் ஏதோ ஒன்று அவன் கேட்டான். அது அந்த கடையில் இல்லை. இன்னொரு கடைக்கு போகிறான். இன்னொரு கடை அவன் அலையிறான், லோன்னு அலையிறான். அவன் கேட்ட பொருள் அது கிடைக்காததுனால. தங்கம் திருட ஒருத்தன் வந்தான். என்ன பண்ணானா, இதுவும் தேவைதான், அதுவும் தேவைதான், இதுவும் தேவைதான், அதுவும் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், மோதிரத்தை பார்த்தான், வலையில் மோதிரத்தை பார்த்தான், செயினை பார்த்தான், வலையில் பார்த்தான், எல்லாத்தையும் தூக்கி அள்ளி அள்ளி போட்டுக்கிறான் எல்லாத்தையும். ஏன்னா இதுவும் தேவைதான், இதுவும் தங்கம், இதுவும் தங்கம். அவன் என்ன பார்க்குறான்னா, இந்த பேதங்களை, இந்த ரூப பேதங்களை பார்க்கல. இந்த வலையில் மோதிரமா, செயினா, வடமா, இது நெக்லஸா, அதெல்லாம் பார்க்கல. எல்லாத்துலேயும் தங்கத்தை பார்க்குறான். அவன் மூல வஸ்துவை பார்க்குறான். அப்படின்னா எல்லாம் அவனுக்கு தேவைப்படுது இருக்கே தவிர எதுவும் தேவைப்படாது எதுவுமே இல்லை. அப்போ எல்லாரும் பக்தர்களாக பார்க்குறவங்களுக்கு எல்லா கொள்கைகளும் எல்லா மதத்தினரும் தேவைப்படுறவங்க தான். இதில் வந்து அத்வைதமான்றது பேதம் பார்க்கவே மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் வந்து எப்படி சரளமாக சுலபமாக இந்த கலியுகத்தில் பக்தியை அடைய முடியுமோ அந்த வழியை நாம் மேற்கொள்வது தான் புத்திசாலித்தனம். புரியுதுங்களா? எதனால் பக்தி நமக்குள்ளே பெருகும். பகவான் எல்லாருக்கும் இடம் கொடுக்குறாரு. நீ பக்தின்றதே சுலபமானது தான். அதுலேயும் கடினமான சிஸ்டமேட்டிக்காக சில விதிமுறைகளை வச்சு இதெல்லாம் பண்ணால் தான் பகவான் கிடைப்பான். அது சிஸ்டமேட்டிக்காக இருக்கும் பக்தியில் நிலைச்சிக்குதுன்னு. ஆனால் எத்தனை பேர் பின்வாங்கிட்டாங்க தெரியுமா? ஆயிரக்கணக்கான பேர் பின்வாங்கி இன்றைக்கி என்னால் பக்தி, ஏன்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் இதெல்லாம் வெங்காயம் பூண்டு விடணும், நிறைய விஷயங்கள் விட்டால் தான் பக்தியில் நிலைச்சிருக்க முடியும். எத்தனை பேர் வந்த மாதிரி வந்து காணாமல் போயிட்டாங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்சே சொல்கிறேன், இது இஸ்கான்லேயே எத்தனை பேர் அது கடைப்பிடிக்க முடியாமல் நிறைய பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. இன்றைக்கி பக்திக்கு வருவாங்க, ஆனால் ஸ்டடியாக இல்லை. என்ன சில பேர் மாம்ச பக்ஷணம் பண்ணுறதுக்கு கூட போயிட்டாங்க. வைஷ்ணவ தர்மத்தில் இருந்துட்டு அப்புறமா இதெல்லாம் கடைப்பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அப்புறம் மாம்ச பக்ஷணம் எல்லாமே அப்புறமா தங்கள் கொள்கையில் மாற்றிட்டாங்க. ஏன்னா எதையுமே சாதனை பண்ணால் சோதனை நிச்சயம். சரள ஹிருதயத்தோட பக்தி பண்ணால் தான் சுலபமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், நாலேஜ் வளர்த்துக்கணும். ஏன்னா பிரபுபாதா சொல்லக்கூடிய விளக்கங்கள்லாம் அருமையான விளக்கம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம சில விஷயங்கள் கடைப்பிடிக்க முடியாத சில விஷயங்களை வந்து விட்டுடணும். நாம் பகவானை வந்து அதுவாக நம்ம, அதாவது நாமளாக நம்மளை மாற்றிக்கிறது காட்டிலும் பகவானாக நம்மளை திருத்துறது நல்லாயிருக்கும். அதுவாக விட்டு போயிடணும். நமக்கு இந்த மாம்ச பக்ஷனை விட்டு போயிடணும், மதுபானமோ மற்ற கேளிக்கைகள் எல்லாத்தையுமே தன்னாலே விட்டு போகணும். அது பக்தி வளர வளர தான் நமக்குள்ளே இது தன்னாலே விட்டு போகும். நாம் விடணும், இதெல்லாம் கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முடியாது. தீட்சை எடுத்துலாம் எல்லாம் பண்ணலாம், அது பிறகு மறுபடியும் பார்த்தா அவர்கள் தவறான வழியில் போகிறாங்க. எவ்வளோ பேர் அப்போ மிஸ்பிஹேவியர் தப்பாக போயிருக்காங்க நிறைய பேர், எனக்கு தெரியும், யாருன்னெலாம் சொல்ல விரும்பலை. அது மாதிரி எவ்வளோ பேர், ஆயிரக்கணக்கான பேர் தவறிட்டாங்க. சந்நியாசி, எவ்வளோ சந்நியாச தீட்சை எடுத்த சில பிரபுபாதா கையாலேயே சந்நியாச தீட்சை எடுத்துல சில சன்னியாசிகள் பௌதிகவாதியாக பெண்ணாசை உடையவர்களாக போயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். சில பேர் அதில் சில சன்னியாசிகள் தான் நின்னாங்க. இப்போ அவர்களால் தான் இப்போ இஸ்கான் நிலைநிறுத்தப்படுகிறது. எல்லாரும் சன்னியாசிகளாக தீட்சை கொடுத்துடலாம், ஆனால் அவர் சன்னியாசிகளாக நிலைச்சு நிற்கிறதுக்கு அதுக்கான அந்த கட்டுப்பாடுகளை கடைப்பிடிக்கணும் இல்லையா? அது கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். சன்னியாசன்றது கத்தி மேல் நடக்கிற மாதிரி. அப்போ யோசித்து பாருங்கள், எல்லாரும் எல்லா தகுதிகளும் பெற்றுவிடுவது கிடையாது. நீ சிஸ்டமேட்டிக்காக கடைப்பிடிக்கும். அது யாரோ ஒரு சிலர் தான் வந்து பக்தியில் நினைச்சு நிற்க முடியும். நிறைய பேர் டிபேட் ஆகிட்டாங்க. தீட்சை வாங்கினவங்களே சொல்கிறேன், இஸ்கான்லேயே எவ்வளோ பேர் மாறிட்டாங்க. அப்போ ஏன்னா யார் இது கடைப்பிடிக்கிறான்? கடினமான இந்த கட்டுப்பாடு விதிகளை கடினமாக சில பேர் கடைப்பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க,
ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் கடைப்பிடிக்கிறாங்களா இல்லையான்னு. அது வேறு விஷயம். மொத்தம் ஏதோ பக்தி வராங்களா, கோயில் நல்லா இருக்குது, அழகாக பிரம்மாண்டமாக இருக்குது, பார்க்கறதுக்கு கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு ராதாகிருஷ்ணன் பார்க்கறது வராங்களா, அது வரையும் சந்தோஷம். அதோட சந்தோஷப்பட்டு போனோம். எல்லாம் ஜென்மாஷ்டமிக்கு வந்து நிறைய பேர் கூட்டுறாங்க, ஜனங்க நிறைய வந்துன்னு போயிருக்காங்க. ஆனால் அந்த ப்ரொசீஜரை கடைப்பிடிக்கிறவங்க யாரோ சில பேர் தான். அது பல பேர் கூட இருக்கலாம், அங்கே வரவங்களில் பல பேர் சில பேர் இருக்கலாம், அப்படி தெரியாது. நிறைய பேர் வந்து தொடர்ந்து கடைப்பிடிக்க முடியாமல் ஆரம்பத்தில் ஆர்வக்கோளாறுல எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறேன் அப்படி இப்படின்னு ரெகுலராக வந்துட்டு அப்புறமா நிறைய பேர் பார்த்தா நான் இதுக்கு வரைக்கும் நான் 25 வருஷமாக நான் இஸ்கான் போகிறேன். நான் புதுசாக தான் பார்க்குறேனே தவிர அந்த பழைய ஆட்களை நான் பார்க்குறதே கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன். இதே இஸ்கானில் ஈஞ்சபாக்கம் இஸ்கானுக்கு போகிறேன், புது ஆட்களை தான் பார்க்குறேன். அந்த பழைய ஆட்கள் எங்கே போனாங்க? அவங்க வேறு வேலை இருக்குது, இது இருக்குது, குடும்பம் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, அதுக்காக அப்படி போயிட்டாங்க, இப்படி போயிட்டாங்க, டிபேட் ஆகிட்டாங்க. சில பேர் தான் பழைய ஆட்களை 1-2 பேர் தான் பார்க்குறேன். ஆனால் பானு மகராஜ் இருக்கிறார் எப்போவும், சுமித்ரா தாஸ் பிரபு இருக்காங்க, சில பேர் இருக்காங்க. சில பேர் தான் நான் பார்க்க முடியுது. நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க. எங்கே போனாங்க? எவ்வளோ பேர் பார்த்தனே, அவங்களாம் எங்கே? அவள் தான். ஏன்னா இந்த கட்டுப்பாடு விதிகள் இது பிரகாரம்னா இந்த பக்தர்களோடவே இருக்கணும்னா ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது, அங்கே சும்மா வந்துடுது, அப்போ குடும்பத்தை யார் பார்த்துக்கிறது, இதெல்லாம் நிறைய இருக்குது. அதில் டிபேட் ஆகிடுவாங்க. ஆனால் ஒன்று புரிஞ்சுங்க, அது இஸ்கானாலும் சரி எந்த பக்தினா நீங்கள் பண்ண கொஞ்சம் பக்தி கூட பகவான் மறக்க மாட்டான். அது மறுபடியும் உங்கள் கிருஷ்ண பக்தி வந்து தான் ஆகணும். டிபேட் ஆகிடலாம், வழிக்கு விழுந்துடலாம், ஆனாலும் கட்டுப்பாடு விதிகள் கடைப்பிடிக்க முடியாமல் வழிக்கு விழுந்துடலாம். தவறான வழிக்கு கூட மார்க்கம் தப்பி கூட போனால் கூட பகவான் அவரில் மறுபடியும் பிடிச்சி எடுத்துன்னு வந்துடுவான். அதனால்தான் அப்படியாவது வரட்டும், அவள் தான் அதை நினச்சி சந்தோஷப்படுவோம். ஏன் சொல்ல வரேன்னா சிஸ்டமேட்டிக்கு, அதாவது நான் ப்ரொசீஜர் இதெல்லாம் வந்து கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கேட்கறதுக்கு சுவையாக இருக்கும், நல்ல வழி தான் இருக்கும், பக்தர்களோடு இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் சுவையாக இருக்கும். நீ தனிப்பட்டு போயிட்ட, தனியாக சாதனை பண்ணுறன்ட்டு நீ எப்படி இருந்தாலும், ஏன்னா ஃபேமிலி மேலாம் வந்து தனியாக தான் சாதனை பண்ண ஆசைப்படுவாங்க, பக்தரோடு எப்போ இருக்க முடியாது. ஆனால் அவங்களாம் வேலை வெட்டி இருக்குது, நிறைய அலுவல்கள் இருக்குது, அவங்களாம் வந்து நிறைய பொறுப்புகள் இருக்குது, அவர்களெல்லாம் குடும்ப விஷயத்தெல்லாம் விட்டு வர முடியாது. அப்போ தனிமையில் சாதகம் பண்ணும்போது அவர்கள் கண்டிப்பாக வீழ்ச்சி அடைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பக்தர்கள் விட்டு விலகி இருக்கும்போது, பக்தர்களோடு இருக்கும்போது சுவையாக இருக்கும், பக்தர்கள் விட்டு விலகி போகும்போது அதுவே வெறுப்பாக இருக்கும். அது நம்மளுக்கு சுமையாக கூட தோணும். ஐயோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன், கரெக்டாக ஆஃபர் பண்ணுவேன், கரெக்டாக இது பண்ணுவேன், கரெக்டாக ஸ்நானம் பண்ணு, கரெக்டாக வெங்காயம் போடலாம் ரசிக்கக்கூடாது அப்படின்னு கடினப்படுத்திட்டு மனசை அதை கடைப்பிடிப்பாங்க. அதெல்லாம் வேணாமே. சரி, அதெல்லாம் கடினமாக, ஏன்னா அவர்கள் பயிற்சி பண்ணது அப்படி தான். அவங்க தீட்சை எடுக்கும்போது அதெல்லாம் வாக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, அதை கடைப்பிடிக்கணும் ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தின்னு கடைப்பிடிப்பாங்க இந்த கட்டுப்பாடு விதிகள்லாம். ஏன் இவ்வளோ சிரமம் பண்ணணும்? அப்படிலாம் பண்ணால் தான் பகவான் அனுகிரகம் பண்ணுவான். சரி, ஓகே, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி தான் நடக்கும். ஆனால் பரம பாகவதர்கள் எப்படி இருக்காங்கன்னா, வைஷ்ணவர்கள், அத்வைதிகள் எல்லாமே இருக்காங்க. சலமாக என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு அவள் தான் ஏகாதசி விரதமாக அதை இருந்துட்டு நிம்மதியாக அழகாக பாகவத பாராயணம் பண்ணிட்டு பகவான் நாம கீர்த்தனை பண்ணிட்டு ஹரே ராம பாடிட்டு அழகாக பாகவதம் பாராயணம் பண்ணிட்டு பாகவத காதைகளை கேட்டுட்டு ஆனந்தமாக இருக்கிறவங்க ஆனந்தமாகவே இருக்கிறாங்களே. எவ்வளோ மாமிங்க, எவ்வளோ மாமாங்க, எவ்வளோ மாமாக்கள், எவ்வளோ மாமிகள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்களாம் அப்படி ஆனந்தமாக அயோத்தியில் போய் பாராயணம் பண்ணுறாங்க ராமாயணம். எங்கே பார்த்தாலும் சுகஸ்தல்னு அந்த இடத்துல உபன்யாசம் நடக்குது அடிக்கடி. எவ்வளோ மகாத்மாக்கள் போய் உபன்யாசம் பண்ணுறாங்க. ஸ்ரீ ஹரிஜி, ரங்கஜி, மகான் சத்கு முரளிதர் சுவாமிஜிகள், எவ்வளோ மகாத்மா விட்டல் தாஸ் மகாராஜ், எவ்வளோ அருமையான பாகவதங்கள் சொல்கிறாங்க, ராமாயணம் சொல்கிறாங்க. நம்மளுக்கு பறந்து விரிந்திருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ மகாத்மாக்கள், சில பேர் பேர்லாம் தெரில எனக்கு, நிறைய பேர் புதுசாக இப்போ பாகவத பாராயணங்கள்லாம் நிறைய நடக்குதுதாங்க. அங்கே உபன்யாசங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, மனப்பாடமாக சொல்கிறாங்க ஸ்லோகங்கள்லாம். அந்த ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணுறதே பெரிய விஷயங்க, அதெல்லாம் வெறும் பாக்கியம் அதெல்லாம். அப்போ நமக்கு எல்லாரும் தேவை. அதனால் கடினமான சாதனைகளை காட்டிலும் சரளமான ஹிருதயமே பக்தியை பெருக்க செய்யக்கூடியது. அது உனக்கு எங்கே கிடைக்குமோ அங்கே போ. சுலபமாக பக்தி வரணும், அதே சமயத்தில் அனுபவத்தின் உச்சியில் போயிடணும். நான் அடியன் இஸ்கான் மட்டும் நம்பியிருந்தா பக்தி உண்டா, பக்தியில் நான் இதுபோல் பாகவத பாராயணம் இதெல்லாம் பண்ணியிருப்பேனான்னு தெரியாது, எனக்கு நிச்சயமாக தெரியாது. ஆனால் என்னால் பண்ண முடியல. சில விஷயங்கள் கட்டுப்பாடு விதிகள்லாம் கடைப்பிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, அதனால் நான் இஸ்கான் அதுக்கு நானும் ஒரு உதாரணம். நானும் வீழ்ச்சி அடைஞ்சவன் தான் இஸ்கான்லேருந்து.
என்னால் தீட்சை எடுக்க முடியல, எதுவும் பண்ண முடியல. ஏன்னா அதுக்கான தகுதிகள் நான் வளர்த்துக்க முடியல. நான் ஃபேமிலி மேன், நான் குடும்பஸ்தன், அதனால் என்னால் பண்ண முடியல. ஆனால் பண்ணுறவங்க பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். குடும்பம்லாம் இல்லாமல் பிரம்மச்சாரிகளாக இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க, நம்மளால் பண்ண முடியல. அப்போல் அதில் வீழ்ச்சி அடைந்தும் நானும் ஒருத்தன். அப்போல் எவ்வளோ பேர் இப்போ டிவைட் ஆகிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்போ புதுசாக இருக்கிறாங்க. இப்போ பார்த்தா பழைய ஆட்கள்லாம் காணப்படலை, சில பேர் தான். இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுதான் கடைப்பிடிக்க முடியல. அப்போது சுலபமாக கடைப்பிடிக்கிற வழி இருக்கானா? இருக்கே. ஸ்ரீ அண்ணா சொல்லியிருக்காரு, பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி சொல்லியிருக்காரு, சுலபமாக பகவான் நாமத்தை சொல்லு, பாகவத பாராயணம் பண்ணு, முடிஞ்சு போச்சு. அப்படியே எடுத்துக்கோ. சரள ஹிருதயத்தோட கிருஷ்ண லீலைகள் அப்படியே அனுபவி. நீ ஆட்டோமேட்டிக்காக நீ ஆத்ம நிலையில் தான் இருப்ப. நீ ஆத்ம நிலையில் இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லணும்னு அது செயற்கையாக வர்றதில்லை. இந்த ஆத்ம நிலையில் நீ நிலைச்சி நிற்கிறதுக்கு ஆத்ம நிலையில் நீ பாகவதம் பற்றி பேசும்போது நீ ஆத்ம நிலையில் தான் இருக்கிற. இந்த ஜீவாத்மா உடல் நிலையில் இல்லை. கேஹாத்ம விஸ்மிருதி. அவன் வீட்டை மறந்துக்கிட்டான், உடம்பை மறந்துடுறானா. விஸ்மிருதினா ஸ்மரணம் இல்லாமல் அந்த தேக மறந்துடுறானாவே அவன் கிருஷ்ண நிலையில் இருக்கிறானாவே. பாகவதம் கேட்கும்போது அவன் ஆத்ம நிலையில் தான் இருக்கிறான், தன் சொரூபத்தில் தான் நிலைச்சு நிற்கிறான். அவன் பகவத் விஷயத்தில் ரமிக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் ஆத்ம நிலையில் தான் இருக்கிறான். இதுக்கு தனியாக ஒரு சாதனை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு தனியாக வெங்காயம் போட்டு அதெல்லாம் தன்னாலே விட்டு போயிடும். ஆமாம், இந்த கொள்கையெல்லாம் ஃபாலோ பண்ணலான்ற எண்ணம் நமக்குள்ளே உண்டாகும். அதனால் பகவத் பக்தர்களோடு சேர்ந்தால் எதனால் சுலபமாக நம்மளுக்கு பக்தி உண்டாகுமோ அந்த வழிகளை ஃபாலோ பண்ண நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது கிருஷ்ண பக்தி உண்டாகிறதுக்கு அதை பிடிச்சிங்க. அதான் பெஸ்ட். அதனால் பகவான் எல்லாருக்கும் சமமானவன். யாரையும் பகவான் ஒதுக்கி தள்ளுறவன் கிடையாது. மற்ற ஸ்தாபனங்களில் ஒதுக்குற மாதிரி இவர்கள் இது கேட்கக்கூடாது, அவர்கள் வழியில் போகக்கூடாது, இந்த வழியில் போகக்கூடாது. அது ஒரு விதத்தில் நல்லது. ஏன்னா ஒரே வழியில் இருக்கிறதுக்காக அது சொன்னது கரெக்ட். ஆனால் மற்றது அதனால் மட்டும் கிடையாது. அதனால் அப்படி நம்ம சொல்லவும் கூடாது. அவங்க சொன்னால் சொல்லி போகிறாங்க, நம்ம சொல்லக்கூடாது. இது மட்டும் அது மட்டும் இது தேவையில்லாது அப்படின்னு சொல்லவே கூடாது. எல்லாமே தேவையானது தான், தேவையில்லாத எதுவுமே கிடையாது. அதான் சொல்ல தங்கம் திருட வந்தான்னு மொத்த தங்கத்தை எதுவும் அள்ளி போட்டுக்கிறான், அதுவும் அள்ளி போட்டால் மோதிரத்தை வளையல் பிரேஸ்லெட்டு அது இது செயின் அதை எல்லாமே அதுதான் நெத்தி சுட்டி அது எல்லாம் தங்கம், எல்லாமே தங்கம், இதுவும் தங்கம் அதுவும் தங்கம் அதுவும் எல்லாம் மோதிரமும் தங்கம் வளையல் தங்கம் எல்லாத்தையும் வாடி போட்டுக்கிறான். அவனுக்கு எல்லாம் தேவைப்படுறதே தவிர ஒன்று தேவைப்படாது. அது மாதிரி மகான்களுக்கெல்லாம் எல்லாம் இங்கேயும் கிருஷ்ண பக்தி, அங்கேயும் கிருஷ்ண பக்தி, இங்கே ராம் பக்தி, அங்கே ராம் பக்தி, அருமையாக சொல்கிறாங்களே அப்படின்னு ஆனந்தப்பட்டு சந்தோஷப்படுறவன் சந்தோஷப்பட்டு தான் இருப்பான். அவன் பக்திக்கு என்றைக்குமே வீழ்ச்சி கிடையாது. இப்போ நான் சொன்னல வீழ்ச்சினால சிஸ்டமேட்டிக்காக பண்ணதுனால வீழ்ச்சி. உண்மையான மனம் உருகி ஆத்மார்த்தமாக மனசுறந்து பக்தி பண்ணுறவனுக்கு வீழ்ச்சி கிடையாது. சாதனைகளாக பண்ணுறவங்களுக்கு தான் வீழ்ச்சி, புரியுதுங்களா? பக்தி சாதனையாக பண்ணுறவங்களாம் வீழ்ச்சி, புரியுதுங்களா? ஆத்மார்த்தமாக பக்தி பண்ணுறவங்களுக்கு உள்ளம் உருகி பிடிச்சி போச்சு கிருஷ்ணன் அப்படின்னு அப்படி பக்தி பண்ணுறவங்களுக்கு வீழ்ச்சியே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இவ்வளோ தான் சிம்பிள் மேட்ரு. விஷயத்தை சொல்லிட்டேன், சரளமான விஷயத்த சொல்லிட்டேன். இதை மட்டும் ஒருத்தரை ஃபாலோ பண்ணால் போதும். அவன் எந்த இடத்துல இருந்தாலும் பக்தி பகவான் அவனை விட மாட்டான். அந்த பக்தர்கள் வாக்கில் பாகவதம் கேட்டேன்னு அதான் சொல்கிறேன். அவன் தான் பெரிய தனவான், பெரிய பணக்காரன். அவன் தான் மெயினாக என்னது மாதிரி சொல்கிறேன். இப்போது அடியனுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்கிறேன். நிறைய நாமா சொல்லுங்கள். நாமா தான் பக்தியில் உங்களை ஸ்திரமாக நிற்க வைக்கிறது. அது ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்கிறீங்களோ, இல்லாட்டி ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சொல்கிறீங்களோ, இல்லை நாராயணா சில ஓம் நமோ நாராயணா சொல்கிறீங்களோ, இல்லை ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்கிறீங்களோ, உங்களுக்கு பிடிச்ச நாமா அதான் சொல்கிறேன். பிரிய நாம கீர்த்தியா, புரியுதுங்களா? பிரியமான நாமத்தை கீர்த்தனம் பண்ணுறது. அந்த பிடிச்ச நாமத்தை பிடிச்சிக்கிட்டு உறுதியாக பற்றி கொண்டு அந்த நாமத்தை ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம், அப்போது 2 மணி நேரம் மேலே பண்ணணும். ஒரு 2 மணி நேரம் நாம கீர்த்தனம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் பாகவதம் படித்து பாருங்கள். பாகவதம் உங்களுக்கு தேன்மறை நிற்கும். இப்போ ஸ்ரீல பிரபுபாதம் சொல்லக்கூடிய அந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு தன்னாலே வந்துடும், இயற்கையாக வந்துடும். நீங்கள் அந்த நிலையில் தான் இருப்பீங்க. அந்த உச்ச நிலையில் பக்தியினுடைய சொட்ட உங்களுக்குள்ளே இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. நான் இப்போ கூட சொல்கிறேன், எந்த ஸ்தாபனத்தையும் நான் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை. நல்லா புரிஞ்சுங்க. எல்லா ஸ்தாபனத்தையும் ஆதரிக்கிறதுனால தான் சொல்கிறேன். எல்லாரும் பக்தர்கள் தான், எல்லாரும் பாகவதம். நான் என்ன சொல்கிறேன், கடினமான சாதனைகளை காட்டிலும் சரளமான ஹிருதயம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம இப்படி பண்ணால் தான் பகவான் கிடைப்பானா, அப்படி பண்ணால் தான் பகவான் கிடைப்பான்.
இல்லை சுலபமாக பாகவத பாராயணம் பண்ணாலே, பாகவத கதையை கேட்டாலே பகவான் கிடச்சிடுவான். நீங்கள் நம்புறதை பொறுத்து இருக்குது. நம்ம விசுவாசம் இப்படியே கிடச்சினா சுலபமாக பகவான் கிடச்சிடுவான். பக்தின்றதே சுலபந்தான். சுசுகம், சுகமான வழி, பிரத்யக்ஷம் தரிசிதம். அதே சமயத்தில் அனன்ய சேதம். யார் அனன்யமாக என்னை பக்தி பண்ணுறாலும் பகவத்கீதையிலே சொல்கிறான் பகவான் சுலபமாக நான் அடையப்படுபவன். நீ தபசு பண்ணுறேன், இதெல்லாம் தபசு தான். தபசு முக்கியம். அது வந்து பக்தினால் கிருஷ்ணனை அடையணுன்ற நோக்கத்தோட பக்தினால் கடைப்பிடிச்சு சுவையாக கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிச்சா தபசு, விரதங்கள் இவைகள்லாம் கடைப்பிடிக்கணும் கண்டிப்பாக. இல்லைன்னு சொல்ல வரல. அவைகள்லாம் நம்மளை ஆச்சாரத்தில் ஒரு தூய்மையான நிலையில் நம்ம வைத்துக்கொள்வதற்கு கண்டிப்பாக கட்டுப்பாடு விதிகள் தேவை. நம்ம தூய்மையான இல்லாட்டி பௌதிக கலங்கங்களால் பாதிக்கப்படுவோம். அதனால தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் கிருஷ்ண பக்தியை பற்றி கொண்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆச்சார அனுஷ்டானங்கள் கடைப்பிடிப்போம். தன்னாலே வந்துடும், ப்யூரிஃபை ஆகிடுவோம். அப்போது மெயின் என்னென்னா பக்தி தான். அதுலேயும் மெயின் என்னென்னா பகவான் நாமா தான். ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுங்க. நாம சங்கீர்த்தனம் பண்ணாமல் பக்தி உண்டாகிறதுக்கு, கிருஷ்ண பக்தி உண்டாகிறதுக்கு, பாகவத்தில் இன்ட்ரெஸ்ட்டோ ராமாயணத்தில் இன்ட்ரெஸ்ட் உண்டாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாம சங்கீர்த்தனம் ஃபஸ்ட், தட் இஸ் பெஸ்ட். அதுதான் சொல்கிறாங்க. பாகவத ராமாயணம் படித்தா படிக்காட்டி போங்க, ஆனால் நாமத்தை மட்டும் விடாதீங்க. நாம சங்கீர்த்தனம் ஒரு 2 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் படிச்சுட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் பாகவதமோ ராமாயணம் பண்ணி இதை மட்டும் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணாவே மற்ற கண்ட்ரோல்லாம் நீங்கள் வெங்காயம் போட்டு வரதெல்லாம் நல்லது தான், ரொம்ப ரொம்ப நல்லது. அது தன்னாலே விட்டுட்டீங்கன்றேன். கடினமாக நான் இந்த இதெல்லாம் பண்ணால் தான் பகவான், இதெல்லாம் வந்து ஒரு சப்ஸ்டியூட். இதெல்லாம் பண்ணால் தான் பகவான் கிடையாது, இதெல்லாம் பண்ணாமையே பகவான் கிடைப்பான். ஈவன் மாம்ச பக்ஷணம் பண்ணி கொண்டு இருப்பவர்களுக்கு கூட பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கான். மதுபானம் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு கூட பகவான் அனுகிரகம் பண்ணியிருப்பான். ஜதாய மதாய்க்கெல்லாம் பகவான் அனுகிரகம் பண்ணலையா? நித்யானந்த பிரபு பகவான் நாம் சொல்ல வைக்கலையா? சொல்ல வச்சு பகவான் அனுகிரகம் பண்ணதுனால சொல்ல வச்சான். மதுபானம் மாம்ச பக்ஷணம் பண்ணவன், வேசி சங்கம் இருந்தவன், தப்பான வழியில் போன ஜதாய மதாய் பகவான் அப்புறமா அவன் திருந்துவான். பக்தினால் திருந்துவான். அதெல்லாம் திருந்தின பிறகு தான் பகவான் நாம சொல்ல முடியும், பகவானை அடைய முடியும்னா அது தப்பு. அவன் திருந்தாத போதே அவன் தவறான பழக்க வழக்கங்கள் இருந்து சில பிரபுபாதா அப்படி தான் திருத்தினார். இப்போ இஸ்லாம் தப்பான பழக்க வழக்கங்கள் அது படிப்படியாக கிருஷ்ண பக்தி வர வர அது மாறும். அப்படி தான் பண்ணோம். அதாவது தன்னாலே விட்டு போனோமே தவிர நாம் விட்ட பிறகு தான் பக்திக்கு வரணும் அப்படின்னா நடக்காது. பக்திக்கு வா, அது தன்னாலே ஒன்று விட்டு போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. அது யார் சொல்லியும் வரணும்ல, உனக்கே பிடிக்காமல் போயிடும் லோக விஷயங்கள். சரி, இப்போ சினிமா பாட்டெலாம் கூட சில பேர் கேட்குறாங்க, சினிமா பாட்டு ரொம்ப சுகமாக இருக்குன்றாங்க. அது எது வரைக்கும் தான்? கிருஷ்ண பக்தியை அனுபவிக்காத வரைக்கும் தான், கிருஷ்ண லீலைகளை கேட்காத வரைக்கும் தான், பகவானுடைய ராமனுடைய புகழை ராமனுடைய குணங்களை அனுபவிக்காத வரைக்கும் தான். அதெல்லாம் கேட்டால் இதெல்லாம் சப்புன்னு போயிடும். இந்த பௌதிகமான பாடல்கள்லாம், இந்த கிராமிய சங்கீதங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அப்படியேப்பட்ட இந்த சினிமா பாட்டெலாம் கேட்கறது பிடிக்காது உனக்கு. அது வெறுப்பாக இருக்கும். எல்லா மாற்றங்களும் தன்னாலே ஏற்படணும். இதெல்லாம் எனக்கு அப்படி தான் ஏற்படுது. நான் கட்டுப்பாடு விதிகள்லாம் கடைபிடிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். பக்தியிலேருந்து விலகிட்டேன். கட்டுப்பாடு விதிகள் தான் கவனம் போவோமே தவிர பக்தியில் கவனம் போகாது. புரியுதுங்களா? இந்த சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணால், இந்த வெங்காயம் போட்டு பண்ணால் அது விடுறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும், அது சமையல் அது ஜாக்கிரதையாக இருக்கணும், இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதில் அப்போது சில கட்டுப்பாடு இப்படிலாம் ஃபஸ்ட்டு. அப்போ நான் இந்த சாதனைகளில் நான் குறியாக இருப்பேனே தவிர பக்தியில் குறியாக இருக்க மாட்டேன். இதெல்லாம் பகவானுக்கு பிரியன்றதுனால நம்ம செய்கிறோம், அது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் இதெல்லாம் சுற்றி வலிச்சு முகத்து வர்ற மாதிரி டைரெக்டாக பாகவதம் படிக்கும்போது, பாகவத கதைகளை கேட்கும்போது டைரெக்டாக பகவானோட சம்மந்தப்பட்டு பக்தி பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆனால் பாகவதர்கள் சங்கம் வேணும். சந்த கதா அனகமிதம் பிபதாதரேன தீர்த்தேன பரிசீலன சேவையாக்கி தீர்த்த யாத்திரை போகிறன்னு சாதனைகளை பண்ணுறது காட்டிலும் சந்துக்கள் ஒரு சாதுக்களுடைய வாக்கில் கதைகளை கேட்கும்பொழுது ஆஹா அமிர்தமாக நிற்கும். மெயினாக என்னென்னா, ஒன்று ஒரு குருவை ஆசிரியக்கணும். நல்ல ஒரு பராகாஷ்டியில் இருக்கக்கூடிய ஒரு குருவை ஆசிரிச்சு அந்த குருவுக்கு சேவை செய்தாலே நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்ட். மற்றதெல்லாம் நீ கடைப்பிடிச்சாலும் கடைப்பிடிக்கலாம், நீ பர்ஃபெக்ட். நீ அதுதான் பூர்ணமானவன். அதே சமயத்தில் அந்த பக்தர்கள் வாக்கில் கிருஷ்ண கதையில் நீ ஈடுபட்டு அந்த ஒரு வழியை நீ ஃபாலோ பண்ணாவே எல்லாமே அதில் ஃபுல்ஃபில் ஆகிடும். ஆனால் மெயினாக நாமா தான். நாமா இல்லாமல் எதுவுமே கிடையாது. பகவன் நாமா தான் பெரிய சாதனை. நீங்கள் நாமத்தை பிடிச்சாலும் சரி பிடிக்கலாம் சரி, இதை மட்டும் சொல்லாமல் இருக்கக்கூடாது. நாமத்தை சொல்லாமல் நீங்கள் மற்றது என்ன சாதனைகள் எந்த கட்டுப்பாடு விதிகளை கடைப்பிடித்தாலும் பிரயோஜனம் இல்லை. நாமத்தை ஏன்னா கலியுக இது யுக தர்மம், இது கலியுக தர்மம், இதை மாற்றவே கூடாது.
நாமத்தை சொல்லாமல் நீ பக்தியே பண்ணாலும் பாகவதம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. நாமந்தான் ஃபஸ்ட்டு. நாமந்தான் கலியுக தர்மம். நாமத்தை சொல்லாமல் நீ என்ன கட்டுப்பாடு விதிகள், நான் அதை ஃபாலோ பண்ணுறேன், இதை ஃபாலோ பண்ணுறேன், நான் வெங்காயம் போட்டு விட்டேன், எல்லாம் பண்ணுறேன், பிரயோஜனம் இல்லை. நாம சொல்லிவிட்டு நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் கூட பரவாயில்ல, அது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்துடும். நாம சங்கீர்த்தனம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இதுதான் சாரமான விஷயமே. நீ பாகவதம் படித்தா படிக்காடி போ, ஆனால் நாமத்தை மட்டும் விடாத. 24 hours நாமத்தை கூட சொல்லு, பரவாயில்ல, அது சிறந்த பக்குவத்தை கொடுக்கும். ஆனால் நாமத்தை விட்டுட்டு அப்போ நாமத்தை பிடிச்சிட்டு நீ பாகவதம் படிச்ச ராமாயணம் பண்ண ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். அப்புறமா நீ பாகவதம் கேட்கும்போது அனுபவமாக இருக்கும். அதனால் சாதன சிரமங்களை காட்டிலும் சரள ஹிருதயம் தான் முக்கியம் அப்படின்னு ஸ்ரீ அண்ணாவுடைய வாக்கு. அது சத்தியமான வாக்கு, அது அனுபவத்தை கொடுக்கக்கூடிய வாக்கு. புரிஞ்சுங்க? அதுதான். சரி, ஓகே. அதனால் நான் எந்த ஸ்தாபனத்துலையும் சொல்கிறேன், அந்த ஸ்தாபனம் சொல்லக்கூடிய விஷயங்களை, அந்த கொள்கைகளை அதெல்லாம் படிங்க, நிறைய படிங்க. அதெல்லாம் நல்ல கிருஷ்ண பக்தி அதிகரிக்க செய்யும். ரொம்ப வசதி அதெல்லாம். ஆனால் நிறைய கட்டுப்பாடு விதிகள் அதை கடைப்பிடிச்சா தான் பகவான், அப்படி நினைக்காதீங்க. சுலபமாக நீங்கள் பகவான் நாமா சொன்னாலே பகவான் கிடைச்சிடுவான். கிடைச்சிடுவான், இல்லை கிடைச்சாச்சு. பகவான் நாமா சொல்லும்போது நாக்கில் ஹரே கிருஷ்ணான்னு நாக்கில் வந்துடுச்சுனாவே பகவான் கிடைச்சாச்சு அப்படி நினைங்க. நம்ம நினைப்பு தான் முக்கியம். இல்லை இதெல்லாம் நீங்கள் ஒன்று நம்பி இருக்கிறீங்கன்னா, இல்லை இதெல்லாம் நான் குறை வச்சுருக்கேன், நான் இன்னும் தீட்சை எடுக்கலை, நான் அதை பண்ணல இதை பண்ணல, அதெல்லாம் பண்ணால் தான் மோட்சம் கிடைக்கும் பகவான். நீங்கள் எப்படி நம்புறீங்களோ அப்படி தான் பகவான் கொடுப்பான். பக்தியில் நம்ம முன்னேற்றம் அடைய முடியாது. எப்போ பகவான் கிடைச்சிட்டாங்க, அவன் திருப்திக்காக நான் இந்த சாதனைகள்லாம் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு செய்தால் பர்ஃபெக்ட். அது திருப்திக்காக சாதனை செய்கிறேன்னா பகவான் சந்தோஷம் அடைவான் அப்படின்றதுக்காக செய்கிறேன் அப்படின்னும் போது நீங்கள் ரிலாக்ஸாக செய்வீங்க. பகவான் சந்தோஷம் அடைவானா இதெல்லாம் செய்தா ஏகாதசி விரதம் இருந்தால் பகவான் சந்தோஷம் அடைவானா, வெங்காயம் முள்ளம் விட்டால் பகவான் சந்தோஷம் அடைவானா. அப்போ அவன் திருப்திக்காக செய்யும்போது அதை ஆனந்தமாக செய்வீங்க. இல்லை இதெல்லாம் விட்டால் தான் பகவான் கிடைப்பான், இல்லாட்டி பகவான் கருணை காட்ட மாட்டான் அப்படின்னு சொன்னால் அதை சிரமமாக செய்வீங்க. இவ்வளோ தான் விஷயமே. புரியுதுங்களா? இவ்வளோ தான் விஷயம். சிம்பிள் லாஜிக், அவ்வளோதான். அதனால் இதெல்லாம் நீங்கள் விடுங்க, விளையாடிப்போங்க. ஆனால் தன்னாலே விட வச்சிடும். அது பகவானுக்கு இதெல்லாம் திருப்தி இல்லையே, என்ன பக்தி பண்ணுறோம், பகவானுக்கு பிடிக்காதே எல்லாம் அப்படின் போது தன்னாலே நம்மளுக்கு என்ன பண்ண மனசு ஒருத்தலாக இருக்கும், தன்னாலே விட்டுடுவோம். ஏன்னா கிருஷ்ணனுடைய கருணை தான் முக்கியம், கிருஷ்ணனுடைய அன்பு தான் முக்கியம். அப்போ அவன் லீலைகளை கேட்க ஸ்மரணம் பண்ணும்போது ஆனந்தப்படுறதே அவன் அனுகிரகத்தினால தான் நீ ஆனந்தப்படுற. அது கேட்குற கதை விஷயத்தில் உனக்கு ஷார்ப் மைண்டு வருதுன்னா நாம சங்கீர்த்தனத்தினால. நாம சங்கீர்த்தனம் நிறைய பண்ணும்போது புத்தி கூர்மை ஏற்படும். அது ஷார்ப்பாக கேட்குற புத்தி வரும். அப்போ அவருக்கு அது சொல்லக்கூடிய பகவத் விஷயம் சம்மந்தமாக எந்த விஷயம் சொன்னாலும் உனக்கு தேன் மாதிரி இனிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதில் லயமாயிடுவீங்க. இவ்வளோ தான் விஷயமே. ரொம்ப சிம்பிள். பக்தியில் நாம் முன்னேற்றம் அகல கால வைக்கிறத காட்டிலும் பக்தியில் நீடிச்சிருக்கிறதுக்கு என்ன வழி, பக்தியில் நிலைச்சிருக்கிறதுக்கு என்ன வழி, இந்த பாகவதம் விட்டு என்னை விட்டு நீங்காமல் இருக்கிறது என்ன வழின்னா அதுதான் மெயின். அப்போ சரள ஹிருதயம் வேணும். அப்போ ஃபஸ்ட்டு கிருஷ்ண கதையில் ருச்சி இருக்கணும். ருச்சி வாசுதேவ கதா ருச்சி. அந்த கதையில் ருச்சி ஏற்பட்டுச்சுன்னா தான் நீடிச்சிருக்கும். வெறும் சாதனை மட்டும் இருந்தால் அது சிரமம் மட்டும்தான் மிஞ்சும். சிரமையேவகி கேவலம், அது சாதனையாக தான் இருக்கும். அதான் முக்கியம். அனுபவம் தான் முக்கியம். பக்தர்கள் வாக்கில் கேட்குறோம். அதனால் யாரையுமே இவர்கள் வசதி அவர்கள் வசதின்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. எல்லாருமே வசதி தான். எல்லாரும் பாகவதர்கள் தான். எல்லாம் பரம் வைஷ்ணவர்கள் தான். பாகவதம் படிக்கிறவங்க எல்லாமே வைஷ்ணவர்கள் தான். ராமாயணம் படிக்கிற எல்லாரும் வைஷ்ணவர்கள் தான். என் கண்ணுக்கு அப்படி தான் தோணுது. மற்றவங்க எப்படியோ அது நம்மளுக்கு தெரியாது. அவ்வளோதான். எனக்கு இது நிம்மதியாக இருக்குது. இந்த நிலை தான் இன்றைக்கி வரைக்கும் 25 வருஷமாக இந்த பாகவதம் படிக்க வச்சுருக்கு. ராமாயணம் படி இந்த நிலையில் தான். இதிலேருந்து நான் மாற்றமே கிடையாது. இஸ்கானை பற்றி கூட நான் போனது தான் பேசியிருக்கேன் நிறைய, இல்லைன்னு சொல்ல வரல. உண்மை, அதில் பக்தி இருக்குது. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க. என்ன ஒன்றும் உள்ள நிகழ்ச்சி இல்லை, அது இல்லை, அந்த பிரமானந்தம், அதனால அது உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்கிறதுனால அது உயர்ந்த நிலையாகவே இருக்குது அவங்களுக்கு. எங்களுக்கு சின்ன ஆரம்பத்திலே பாகவதம் படிக்கும்போதே கிருஷ்ண பிரேமம் உண்டாகுது, கண்களில் கண்ணீர் வருது. பாகவதம் படிக்கும்போதே விக்கி தொண்டை கற்றுக்க. ஏன்னா நாங்கள் பழக்கின பிரம்மஸ்ரீ சுந்தர சுவாமி வாக்கில் பாகவதம் கேட்டிருக்கோம், அண்ணா வாக்கில் பாகவதம். எங்களுக்கு ஆரம்பத்திலேயே அந்த அனுபவத்தின் உச்சிக்கு போயிடுறோம். நிறைய பேர் பார்த்துருக்கலாம், நிறைய பேர் பாகவதர்கள் பார்க்கலாம். பாகவதம் படிக்கும்போதே அவங்களுக்கு அந்த பாகவத கிருஷ்ண பக்தி அப்படி அனுபவித்து பேசுவாங்க. அவர்கள் உடல் நிலையில் இல்லவே இல்லை, அவங்க ஆத்ம நிலையில் தான் இருக்கிறாங்க. இது தனியாக நம்ம உபதேசம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த நிலை அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அனுபவத்தில் தான் இருப்பாங்க அவங்க. இதுதான் முக்கியம். சரி, ஓகே. இது சொல்லிக்கணும்னு தோணுச்சு எனக்கு, அடியனுக்கு.
சொல்லிக்கிட்டேன், உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வர முடிவு என்னென்னா, நாமாவை சொல்லுங்கள். ஒரு 2 மணி நேரம் நாமா சொல்லுங்கள். நாமா சொல்லிவிட்டு அப்புறம் பாகவதம் யாருன்னா உங்களுக்கு யார் பிடிக்குமோ, யார் வாக்கில் கேட்டால் பாகவதம் கேட்டால் உங்களுக்கு கிருஷ்ண பக்தி அதிகரிக்குமோ, அது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி. சில மகாராஜ் சத்குரு முரளிதர சுவாமிஜி வாக்கில் கேட்டால் எல்லாருமே வசதி தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. உங்களுக்கு பிடிச்சமானவங்க சில பேர் மனசில் வச்சுருப்பீங்களே, அவர்கள் வாக்கில் பாகவதம் கேட்டால் ரொம்ப சுவையாக இருக்குன்னா தாராளமாக அவர்கள் வாக்கில் பாகவதம் கேளுங்க. நிறைய கேளுங்க, கொஞ்சம் நெஞ்சு கேட்கறதே நிறைய கேளுங்க. இதுக்காக எந்த வேணால் நான் தியாகம் பண்ணலாம், பாகவதத்துக்காக என்ன வேணால் தியாகம் பண்ணலாம், உலக விஷயங்கள்லாம் தியாகம் பண்ணலாம் தாராளமாக. அந்த பக்கம் தன்னாலே வந்துடும். நாம சங்கீர்த்தனம் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பாகவதம் கேளுங்க, ராமாயணம் கேளுங்க, எதை வேணாலும் கேளுங்க. ஆனால் யார் வாக்கில் கேட்டால் உங்களுக்கு பக்தி அதிகரிக்குமோ அவர்களிடத்தில் அதிகமாக கேளுங்க. கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாம் பாகவதம் படிக்கும்போதே நம்மளுக்கு அந்த மகானுடைய அனுகிரகத்தினாலே, இப்போ நெட்டில் தானே கேட்குறோம், அதனால் மகான் அனுகிரகம் கிடைக்குமா? பரிபூர்ணமாக கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்க. ஸ்ரீ அண்ணா நேரில் போய் அண்ணா வாக்கில் கேட்டால் தான் நல்லா புரிஞ்சுக்க. கிருஷ்ண பரமாத்மாவே சொல்கிறார், என் அருகில் இருப்பதனால், என் அங்க சங்கத்தினால் உங்களுக்கு அந்தளவுக்கு பக்தி உண்டாகாது. என்னை பற்றி நினைவுனால, என்னை பற்றி சிரவணம் பண்ணுற கதைகளை கேட்பதனால, என்னை பற்றி நினைக்கிறதுனால, என்னை பற்றி பேசுவதனால தான் உங்களுக்கு பக்தி அதிகரிக்கும் அப்படின்னு கிருஷ்ணனே பாகவத்தில் சொல்கிறார். அதனால் தூரக்கு இருந்தாலும் ஸ்ரீ அண்ணா நேரில் இல்லை இப்போது. அதனால் அவருடைய வீடியோஸ்லாம் பார்க்கக்கூடாதுன்னா வீடியோஸ் பாருங்கள். நேரில் இல்லைனாலும் அவரை பார்க்குற மாதிரி இருக்க பாருங்கள். நீங்கள் வீடியோஸில் ஃபோனில் பார்த்தா கூட, யூடியூப்பில் நீங்கள் மகாராஜ் சத்குரு முரளிதர சுவாமிஜி பார்க்குறீங்க, விட்டல்தாஸ் மகாராஜ் பார்க்குறீங்க, சில பிரபுபாதா எல்லாம் மகான்கள்லாம் நீங்கள் நேரில் பார்க்குற மாதிரி அந்த ஃபோனில் கேட்டால் கூட கண்டிப்பாக அந்த நினைவு தான் முக்கியமே தவிர நேரில் அவங்க கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த நினைவினாலேயே அவருடைய லெக்சர்ஸ்லாம் நீங்கள் கேட்கும்போது, ஜெயபிரதாப் மகாராஜ் லெக்சர் பண்ணியிருக்காரு, பானுசாமி மகாராஜ் லெக்சர் பண்ணியிருக்காரு இஸ்கானில், அருமையான லெக்சர்ஸ், அதெல்லாம் கேளுங்க. கேட்டு பயனடையுங்க. பாகவதம் கேளுங்க. அப்போது நமக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ, யார் வாக்கில் கேட்டால் நிறைய பாகவதம் உனக்கு இன்ட்ரெஸ்ட், பக்தி உண்டாகுமோ அவர்கள் வாக்கில் கேளுங்க. கேட்கறதுனாலே அவர்களை நீங்கள் ஸ்மரிக்கிறீங்க, அவரை நினைக்கிறீங்க. அதன் மூலமாக அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுறீங்க. அந்த மகாத்மாக்களுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக பெறுறீங்க. இதில் சந்தேகமே கிடையாது. ஃபோனில் கேட்டாலாம் பலன் கிடையாது. யார் சொன்னது? நேரில் இருந்தால் அவருடைய சாநித்தியம் கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. அதனால் நீங்கள் ஃபோனில் கேட்கறதுனால குறைச்சல் நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் நினைவு தான். நீங்கள் அதை வசதியாக நினச்சா அது வசதியாக தான் இருக்கும். அந்த அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் பாகவத்தில் இன்ட்ரெஸ்ட் தன்னாலே வரும். நீங்கள் ஃபோனில் கேட்டால் விட அந்த பாகவத இன்ட்ரெஸ்ட்டு தன்னாலே வரும். நினைவு தான் முக்கியம். அந்த நினைவோடு நீங்கள் சத்தையோட மகான்கள் வாக்கில் கேட்டு அதை அனுபவிச்சிங்கன்னா பாகவத்தில் நம்மளுக்கு தன்னாலே இன்ட்ரெஸ்ட் வரும். ரொம்ப சொன்னேன், இதெல்லாம் அனுபவத்தோடு எனக்கு அது போல் கிடச்சிருக்கு, அதனால் சொல்கிறேன். இதுதான் உண்மை. சரி, அது நாமத்தை மறக்கக்கூடாது. நாம ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நாம சொல்லணும். நீங்கள் எந்த நாமத்தை உங்களுக்கு பிரியமுள்ள நாம கீர்த்தி, நாம கீர்த்தியா, பிரியமுள்ள நாமத்தை உங்களுக்கு எது பிடிக்குமோ, எதை நீங்கள் அபியாசம் பண்ணியிருக்கீங்களோ, எதோ குரு உபதேசம் பெற்றிருக்கீங்களோ அதை நிறைய செய்யுங்க. 1 ஹவர் இல்லை 2 ஹவர் செய்யுங்க. செய்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாகவதம் படித்து பாருங்கள். எல்லாமே நல்லபடியாக இருக்கும். ஓகே. ராம 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 சீதாபதி. ராம 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 ராம் ராம 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 ராம. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக்ஸ் போடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பல பேர் பலன் அடையட்டும். அதே சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயங்கள் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அதுக்கு அடியேன் பதில் சொல்கிறேன். ஓகேங்களா? ராம 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 சீதாபதி. ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாத சங்கீதத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சகல சாது மல்லிகை ஜெய். ராம 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 ஸ்ரீ ராம ராம ராம. ஸ்ரீமத் பாகவத பகவான் की जय, राम भगवान की जय. राम 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 राम.